ஹே ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம ஒரு நியூ மேனோவை தான் பார்க்க போறோம். ஸ்கூல் படிக்கிற ஒரு பையன் வந்துட்டு பார்ட் டைம்ல இறந்தவங்களுடைய பாடியை எரிக்கிற வேலையை பண்ணிட்டு இருக்கான். ஆக்சுவலா இது எதுக்கு அவன் பண்றான்னா, அவனுடைய சிஸ்டர் உயிரை காப்பாத்துறதுக்கு. ஒரு நாள் எதிர்பாராத விதமா இறந்தவங்களுடைய சோலை இவன் அப்சர்வ் பண்ண ஆரம்பிக்கிறான். இதன் மூலியமா அவங்களுடைய ஸ்கில் இவனுக்கு வருது. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோக்கு என்னாச்சு, அவனுடைய சிஸ்டரை காப்பாத்தினானா இல்லையாங்கிறது தான் மீதி கதை. சரி வாங்க, டைம் வேஸ்ட் பண்ணாம கதைக்குள்ள போயிடலாம். இந்த சாப்டரோட ஆரம்பத்திலேயே குவீன் டைம்ங்கிற ஒரு அகாடமியை தான் காட்டுறாங்க. அங்க இருக்க ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே இதையே வேடிக்கை பார்த்துட்டு இருக்காங்க. உடனே அங்க ஒரு பையன் வந்துட்டு அடி வாங்கின நிலைமையிலையும் ஒழுங்கு மரியாதையா அந்த மெடிசன் என்கிட்ட கொடுத்துறேன், இல்லைன்னா அதுக்கப்புறம் நீதான் ஃபீல் பண்ணுவேன்னு சொல்ல. ஆக்சுவலா இவன் தான் நம்ம கதையுடைய ஹீரோ லீவ். உடனே அங்க இருக்க சீனியர் யாங் வந்துட்டு வெறும் 0.62 விட்டாலிட்டி பவரை வச்சுட்டு நீ என்னையே மிரட்டுறியா? பதிலுக்கு பக்கத்துல இருந்தவனும் டேய் பொடி பையனே, பாஸுடைய விட்டாலிட்டி பவர் 3.5, நீ ஆர்டினரி பர்சனை விட வீக்கானவன். உனது சிஸ்டர் ரொம்ப டேலண்டா இருந்ததுனால தான் உனக்கு இந்த ஸ்கூல்ல சான்ஸே கிடைச்சிருக்கான், இல்லைன்னா உன்ன மாதிரி குப்பையெல்லாம் இந்த இடத்துல ஜாயின் பண்றதுக்கு வாய்ப்பே இல்ல. உடனே சீனியர் யாங்கும் உனக்கு இந்த மெடிசன் ரொம்ப இம்பார்ட்டன்ட்ல, அப்பனா வந்து எடுத்துக்கோன்னு சொல்லிட்டு அதை கீழே போட்டுறான். நம்ம ஹீரோ கண் முன்னாடியே அது சுக்கு நூறா உடையுது. அடுத்த நிமிஷமே ஒரு பஞ்சை கொடுத்து நீ எல்லாம் இந்த குப்பைக்கு சமண்டான்னு சொல்லிட்டு அந்த இடத்துல இருந்து கிளம்பிடுறான். ஆக்சுவலா இந்த மெடிசன் தான் கோமாக்கு போன அவனுடைய சிஸ்டருக்கு நியூட்ரியன் சப்ளையே கொடுத்துட்டு இருக்கான். ஒரு மந்த் ஃபுல்லா அவன் வேலை செஞ்சா மட்டும்தான் இந்த மெடிசன் அவனால வாங்க முடியும். இப்ப இது உடைஞ்சு போனதுனால ஓவர் டைம் பண்ணி தான் அந்த மெடிசனை திரும்பவும் வாங்கணும். உடனே கோவப்பட்ட லினோ, நீங்க ரெண்டு பேருமே ஒரு நாள் இதுக்கு பதில் சொல்லியே ஆகணும் அப்படின்னு நினைக்கிறப்பவே அவனுக்கு ஹெல்ப் பண்றதுக்காக அந்த இடத்துக்கு ஜிம் வரா. நீ ஓகே தானே, உனக்கு ஒன்னும் ஆகலையே அப்படின்னு கேட்க. உடனே அவன் வந்துட்டு எனக்கு ஹெல்ப் பண்ணதுக்கு ரொம்பவே தேங்க்ஸ்ன்னு சொல்ல. அடுத்த நிமிஷமே அவனுடைய வாட்ச்ல இருந்து ஒரு வாய்ஸ் நோட், டேய் நீ வேலைக்கு வரியா இல்லையா, ஷிஃப்ட் டைம் ஸ்டார்ட் ஆயிடுச்சு, இன்னும் ஆளை காணோம். பதிலுக்கு அவனும் இதோ வந்துட்டே இருக்குன்னு சொல்லிட்டு அங்க இருந்து கிளம்புறான். ஆக்சுவலா நம்ம ஹீரோ வந்துட்டு இப்ப 4832வது வருஷத்துல இருக்கான். ஆக்சுவலா இந்த உலகமே மாறி போச்சு. கண்டாமினேஷன், அதாவது கொடூரமான விஷம் உலகத்தை தாக்குச்சு. மனுஷங்க வந்து அவங்க லிமிட்டை பிரேக் பண்ணி வாரியர்ஸா மாறினாங்க. அது மட்டும் இல்லாம சில எபிலிட்டிஸும் அவங்களுக்கு கிடைச்சது. அதை பயன்படுத்தி ஃப்ரண்ட் லைன்ல நின்று ஹியூமனிட்டிக்காக சண்டை போட்டாங்க. அதுக்கப்புறம் தான் ஒரு விஷயத்த கண்டுபிடிச்சாங்க. அந்த விஷவாயு வந்துட்டு இறந்து போனவங்க கூட விட்டு வைக்கல, அவங்கள நடமாடுற மான்ஸ்டர் மாதிரி மாத்தி மனுஷங்களையே வேட்டையாடினாங்க. அப்படிப்பட்ட அவங்கள அழிக்கிறதுக்கு ஒரே ஒரு வழிதான் இருக்கு, அவங்கள சுடுகாட்டுல வச்சு எரிக்கணும். அதுதான் நம்ம ஹீரோவுடைய வேலை. ஸ்கூல் முடிஞ்சதுக்கு அப்புறம் அந்த கிரிமோட்டோரியத்துக்கு போயிட்டு டேஞ்சரான இந்த வேலையை பாக்குறோம். ஃப்ரண்ட் லைன்ல இறந்தவங்களுடைய பாடிஸ இந்த இடத்துக்கு கொண்டு வந்துதான் எரிப்பாங்க. இந்த வேலையில ரொம்ப ரிஸ்க் இருக்கிறதுனால ஒரு பாடியை எரிக்கிறதுக்கு $20,000 கொடுப்பாங்க. அது மட்டும் இல்லாம என்னுடைய சிஸ்டர் மெடிக்கல் கார்டு வந்துட்டு சீக்கிரமா ரெனியூ பண்ணணும் இந்த மந்த் எண்டுக்குள்ள. அதோட டோட்டல் காஸ்ட் வந்துட்டு $2,00,000. நான் இவ்வளவு கஷ்டப்படுறது என்னுடைய சிஸ்டருக்காக தான். அவ ரொம்பவே டேலண்ட். அது மட்டும் இல்லாம அவளுடைய விட்டாலிட்டி பவர் வந்துட்டு 10,000. அப்படிதான் ஒரு நாள் வந்துட்டு அவளுடைய 17th பர்த்டேவை செலிப்ரேட் பண்ணும்போது கோமாக்கு போயிட்டான். ஆக்சுவலா அவளுடைய எபிலிட்டி வந்துட்டு டெலிகினசிஸ். எக்ஸாக்டா சொல்லணும்னா எந்த ஒரு பொருளையும் பிசிக்கலா தொடாம மைண்டை யூட்டிலைஸ் பண்ணி மூவ் பண்ணவோ இல்லைன்னா சேஞ்ச் பண்ணவோ முடியும். அன்னைக்கு நைட் ஒரு லீவ் வந்துட்டு ஒரு சோல்ஜரோட பாடிய எரிக்கிறதுக்காக கொண்டு போயிட்டு இருக்கான். அப்படியே உள்ள வச்சு அதை லாக் பண்ண கொஞ்ச நேரத்திலேயே அந்த நெருப்பு வந்துட்டு பாடி ஃபுல்லா பரவுது. இதை பார்த்த நம்ம ஹீரோ வந்துட்டு இந்த ஜாபை பொறுத்த வரைக்கும் நம்ம கொஞ்சம் கேர்லெஸ்ஸா இருந்தா போதும், ஒண்ணு செத்துருவோம் இல்லைன்னா மியூட்டேட்டான மான்ஸ்டரா மாறிடுவோம். அதனாலதான் இந்த ஜாப்க்கு இந்த அளவுக்கு பே பண்றாங்க. உடனே இந்த பாடியில இருந்து ப்ளூ கலர்ல ஒரு விஷயம் ஸ்ப்ரெட் ஆக இதை பார்த்த ஹீரோ வந்துட்டு இந்த மாதிரி ஒரு விஷயத்த நான் இதுக்கு முன்னாடி பார்த்ததே இல்லைன்னு நினைக்கிறேன். அது வந்துட்டு டைரக்டா அவன் மேல படுது. அடுத்த நிமிஷமே அந்த சோல்ஜர்ஸ் உடைய கடந்த கால நினைவுகள் சினிமா படம் மாதிரி ஓட ஆரம்பிக்குது. கிராஜுவேஷன் முடிஞ்சதுக்கு அப்புறம் அவன் மிலிட்டரியில ஜாயின் பண்ணது, அவங்க கஷ்டப்பட்டு ட்ரைனிங் எடுத்தது, ஃப்ரண்ட் லைன் சோல்ஜர்ஸோட சேர்ந்து அந்த மான்ஸ்டர்ஸை டிஃபீட் பண்ணி தன்னுடைய நாட்டை காப்பாத்தின வரைக்கும் எல்லாமே லினுக்கு முன்னாடி வந்து போகுது. அடுத்த நிமிஷமே ஒரு நோட்டிபிகேஷன் சவுண்ட் கேக்குது, சோல் டிவோரிங் சிஸ்டம் ஆக்டிவேட்டட். இத பார்த்து அவனும் உறைஞ்சு போக அடுத்த நிமிஷமே அவனுக்கு பின்னாடி இருக்க ஒரு லெவல் 1 மியூட்டன்ட் பீஸ்ட் வந்துட்டு உயிரோட வருது. அது நம்ம ஹீரோ மேல பாய. நல்ல வேலையா அந்த மியூட்டன்ட் பீஸ்ட ஆல்ரெடி லாக் பண்ணி வச்சிருப்பாங்க. அடுத்த நிமிஷமே இன்னொரு பாப்பப். இப்ப அந்த சிஸ்டம்ல என்ன சொல்றோம்னா, இறந்து போன அந்த சோல்ஜருடைய மெமரியில இருந்து ஏதாச்சும் ஒரு ஸ்கில்ல நம்ம ஹீரோவால சூஸ் பண்ண முடியும். இப்ப சிஸ்டம்ல வந்துட்டு ஆப்ஷன் ஏ இம்மார்டல் வில், பி வந்துட்டு பேசிக் மிலிட்டரி காம்பேட், சி வந்துட்டு ஆம்பிஷியஸ் ஸ்பிரிட். உடனே நம்ம ஹீரோ வந்துட்டு ஆப்ஷன் பி சூஸ் பண்ணிடுறான். அடுத்த நிமிஷமே அந்த பீஸ்ட் வந்துட்டு அதோட சங்கிலியை உடைச்சிட்டு நம்ம ஹீரோ அட்டாக் பண்ண அவனையே அறியாம ஒரு பிளாக் பிளிப் அடிச்சு மாசா பின்னாடி போய் நிக்கிறான். அடுத்த நிமிஷமே அவன் உடம்புக்குள்ள இருந்து ஒரு எனர்ஜி ரிலீஸ் ஆகுது. இது வரைக்கும் நம்ம ஹீரோ வந்துட்டு எந்த ஒரு மிலிட்டரி ட்ரைனிங் எடுக்கலனாலும் அந்த சோல்ஜருடைய மெமரியை வச்சு அவனுடைய பாடி வந்துட்டு அந்த அட்டாக்கு ஃபாஸ்டா ரியாக்ட் ஆகுது. இதை பார்த்து நம்ம நின்னே ஷாக் ஆகுறோம். இதே நேரத்துல நம்ம ஹீரோவும் அந்த
பீஸ்ட எதிர்த்து சண்டை போடுறான். அப்படியே கொஞ்ச நேரத்துல அந்த பீஸ்ட ஒரு கிக்லயே நாக் அவுட் பண்ணிடுறான். உடனே லிவிங் வந்துட்டு, என்னால இதை நம்பவே முடியல, நான் இவ்வளவு ஸ்ட்ராங் ஆயிட்டேனா, இதுக்கெல்லாம் காரணம் அந்த சிஸ்டம் தான் சொல்லிட்டு அவன் கைய பார்க்க அது ஃபுல்லாவே அந்த ப்ளூ ரேஸ் தான் இருக்கு. உடனே சிஸ்டம்லயும் ஹீரோக்கு பக்கத்துல ஒரு பாடி இருக்கிறத டிடெக்ட் பண்ணுது. அந்த பீஸ்டுடைய சொல்ல அப்சர்வ் பண்றீங்களான்னு கேட்க நம்ம ஹீரோவும் அதை நோக்கி கையை நிட்ட இங்கே இந்த சாப்டர் முடியுது. அடுத்த சாப்டரோட ஆரம்பத்திலேயே நம்ம ஹீரோ வந்துட்டு அந்த சோல்ஜருடைய சோல் அப்சர்வ் பண்ண மாதிரி இந்த பீஸ்டுடைய சொல்லையும் அப்சர்வ் பண்ண ஆரம்பிக்கிறான். உடனே அதோட மெமரி நம்ம ஹீரோக்கு தெரியுது. ரொம்ப பசிக்குது, ஹியூமன்ஸ் கொல்லணும், பத்தல பத்தல, இன்னும் நிறைய பேரை சாப்பிடணும். இத பாக்குற நம்ம ஹீரோவுக்கு கொமட்டிட்டு வருது. உடனே அவனும் மனசுக்குள்ள இது வந்துட்டு அந்த பீஸ்டுடைய மெமரியா, ஃப்ரண்ட் லைன்ல இந்த அளவுக்கு மான்ஸ்டர்ஸ் இருக்குன்னு நான் எதிர்பார்க்கல. இதே நேரத்துல சிஸ்டம்ல ஒரு நோட்டிபிகேஷன் வருது, இந்த லெவல் 1 சேர்ந்த பீஸ்ட் மெமரியா ரிட்ரீவ் பண்ணியாச்சு, இது கிட்ட இருந்து ஒரு எபிலிட்டியை சூஸ் பண்ணுங்கன்னு வர அந்த ஆப்ஷன் என்னன்னு பாத்தீங்கன்னா ஷார்ப் கிளாஸ் டிவோ கான்சியஸ்னஸ். இதை பார்த்து ஹீரோ வந்துட்டு என்னால ஹியூமன்ஸ் சாப்பிட முடியாது அப்படின்னு சொல்லிட்டு ஷார்ப் கிளாஸ சூஸ் பண்றான். அடுத்த நிமிஷமே அவனுடைய 2 கையும் கிளாஸ் மாதிரி மாறுது. இதை பார்த்து அவனும் இந்த டிரான்ஸ்ஃபர்மேஷன் செம கூலா இருக்கு. உடனே சிஸ்டம்ல இதோட கூல் டவுன் டைம் வந்துட்டு 12 hours காட்டுது. சோ இதுல இருந்து நமக்கு என்ன தெரிய வருதுன்னா, நம்ம ஹீரோ ஒருத்தவங்களுடைய சோல் அப்சர்வ் பண்ணிட்டானா அடுத்த 12 மணி நேரத்துக்கு இன்னொரு சோலை அப்சர்வ் பண்ண முடியாது. உடனே ஹீரோ அங்கேயே உட்காந்துட்டு இதை பத்தி நான் இன்னும் கிளியரா ஸ்டடி பண்ணணும். அப்பதான் அந்த சிஸ்டம்ல மிலிட்டரி மார்ஷியல் ஆர்ட்ஸ் இதை 2 விதமா பயன்படுத்தலாம், ஒன்னு யூஸ், இன்னொன்னு அப்சர்வ். இதை நீங்க யூஸ் பண்ணும்போது உங்களுடைய ப்ரொஃபிஷியன்சி இன்க்ரீஸ் ஆகும். இதே நேரத்துல சேம் ஸ்கில்லை நீங்க அப்சர்வ் பண்ணும்போது உங்களோட ஸ்கில் வந்துட்டு அட்வான்ஸ் லெவலுக்கு மூவ் ஆகும். அடுத்த தடவை இந்த மாதிரி சான்ஸ் கிடைச்சா இந்த ஸ்கில்ல டெஸ்ட் பண்ணி பார்க்கணும்னு நினைக்கிறேன். அப்பதான் சிஸ்டம்ல ஒன்னு நோட்டீஸ் பண்றான், சோல் டிவோரர் லெவல் 1 இருக்கு. அப்படின்னா இந்த சிஸ்டமே நம்ம ஹீரோவால லெவலப் பண்ண முடியும். ஆனா அதை எப்படி பண்ணணுங்கிற இன்ஸ்ட்ரக்ஷன் இதுல இல்ல. பரவாயில்ல இருக்கட்டும், இப்போதைக்கு என்னோட ஸ்கில் யூஸ் பண்ணி என்னுடைய ப்ரொஃபிஷியன்ஸை இன்க்ரீஸ் பண்றேன். அந்த சோல்ஜர்ஸ் மிலிட்டரி பேஸ்ல ட்ரெயின் பண்ண மாதிரியே இவனும் கண்ணை மூடிட்டு அதை ட்ரெயின் பண்ண ஆரம்பிக்கிறான். ஒரு ஸ்டூடெண்டா இருந்து இதை கத்துக்கிறது இம்பாசிபிள். ஆனா அந்த சோல்ஜர் லியாங்குடைய மெமரிஸை வச்சு பார்த்தா இது எனக்கு டிஃபிகல்ட்டா தெரியல. என்னுடைய பாடி வந்துட்டு இதை 1000 டைம்ஸ்க்கு மேல ட்ரை பண்ண மாதிரி ஃபீல் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு அதை கண்டினியூஸா ட்ரெயின் பண்ணிட்டு இருக்கோம். மிலிட்டரி மார்ஷியல் ஆர்ட்ஸை கம்பேர் பண்ணும்போது ஸ்கூல்ல சொல்லிக் கொடுக்குற எக்ஸசைஸ் அவ்வளவு டிஃபிகல்ட்டா இல்ல. ஒரு செட்லயே நான் டயர்டா இருந்தாலும் என்னுடைய பாடி வந்துட்டு ரொம்ப ஸ்மூத்தராகவும் போக்கஸ்டாவும் இருக்கு. திரும்பவும் என்னுடைய ட்ரைனிங் ஆரம்பிச்சேன். இதனாலேயே அடுத்த நாள் ஸ்கூல்ல தூங்கிட்டு இருந்தேன். இதை நோட்டீஸ் பண்ண டீச்சர் வந்துட்டு உன்னுடைய பேரண்ட்ஸ் உன்னை தூங்குறதுக்காக அனுப்புறாங்க, என்ட்ரன்ஸ் எக்ஸாம்க்கு இன்னும் 2 months தான் இருக்கு, என்னுடைய விட்டாலிட்டி ஸ்கோரை வச்சுட்டேன், காலேஜ்ல கூட உன்னால ஜாயின் பண்ண முடியாது, உன்னோட ஃபியூச்சரை பத்தி என்னதான் பிளான் பண்ணிருக்கேன், கன்ஸ்ட்ரக்ஷன் சைட்ல போயிட்டு ஒர்க் பண்ண போறியான்னு கேட்க இதை கேட்ட அந்த லீவ் வந்துட்டு இவனுடைய விட்டாலிட்டி ஸ்கோருக்கு அங்க கூட அவனை ஹையர் பண்ண மாட்டாங்க மேம் அப்படின்னு சொல்லி கிளாஸ்ல இருக்க எல்லாருமே அவனை பார்த்து சிரிக்கிறாங்க. உடனே அந்த டீச்சரும் கிளாஸ் டிஸ்மிஸ் அங்க இருந்து கிளம்பிடுறாங்க. உடனே ஹீரோ வந்துட்டு மனசுக்குள்ள நைட்டு ஃபுல்லா அந்த மிலிட்டரி ட்ரைனிங் பண்ணதுனால கொஞ்சம் கூட தூங்கல. அடுத்த நிமிஷமே அந்த லியோ வந்துட்டு எப்படியும் நீ ஒரு வாரியரா மாற போறதில்ல, பேசாம காலேஜை டிராப் அவுட் பண்ணிட்டு உன்னுடைய சிஸ்டர் நிலைமையை சொல்லி பிச்சேடு, மேபி அதன் மூலியமா உனக்கு நிறைய காசு வரும். உடனே இதை பாக்குற அந்த பொண்ணு ஜின் வந்துட்டு நீ ரொம்ப டூ மச்சா பண்ணிட்டு இருக்கான், எல்லாத்துக்குமே ஒரு லிமிட் இருக்குன்னு சொன்னா உடனே ஹீரோ வந்துட்டு அவ கையை பிடிச்சி அந்த இடத்துல இருந்து கூட்டிட்டு போறான். இந்த மாதிரி ஆளும் கூட பேச்சு வச்சுக்காத. உடனே அந்த லியோ வந்துட்டு என்னடா கோல மாதிரி எழுந்து போற, நான் உன்னை அடிச்சிருவேன்னு பயந்துட்டியோ. பதிலுக்கு நம்ம ஹீரோவும் அவனை திரும்பி பார்த்துட்டு என் கூட சண்டை போட ரொம்ப ஈகரா இருக்க போல, அப்படின்னா இங்க வேணாம் மார்ஷியல் ஆர்ட்ஸ் ரூமுக்கு வா அப்படின்னு சொல்ல உடனே லியோக்கு பின்னாடி இருந்தவங்களும் டேய் லியோவுடைய விட்டாலிட்டி ஸ்கோர் 2.7, அவன் வந்துட்டு ஸ்டாண்டர்டான செமி வாரியர், அது மட்டும் இல்லாம ஸ்பெஷல் காம்பேக்ட் ட்ரைனிங் எடுத்திருக்கான். பதிலுக்கு இன்னொருத்தனும் நீ வெறும் லூசர், அவனை மட்டும் ப்ரொவோக் பண்ணி பார்க்காத, அதுக்கப்புறம் இதே காலேஜ்ல நீ டிசபிள் பர்சனா இருப்பான். பதிலுக்கு நம்ம ஹீரோவும் சரி ஃப்ரீயான ஒரு ஸ்பேரிங் மேட்ச் கொடுக்கலாம், ஆனா அதோடைய கான்சிக்வன்ஸ்க்கு நீ தான் ஃபுல் ரெஸ்பான்சிபிலிட்டி. உடனே அவன் வந்துட்டு நீயே வாலண்டரியா கேட்டதுக்கு அப்புறம் நான் முடியாதுன்னு சொல்வானா அப்படின்னு வில்லத்தனமா சிரிக்க இங்கே இந்த சாப்டர் முடியுது. இந்த கதையோட ஆரம்பத்திலேயே அந்த ஸ்கூலுடைய மார்ஷியல் ஆர்ட்ஸ் ரூம்ல ஸ்பேரிங் மேட்ச் நடக்க போகுதுன்னு சொல்லிட்டு எல்லா ஸ்டூடெண்ட்ஸும் அந்த இடத்துக்கு போறாங்க. ஆக்சுவலா அவங்க எல்லாருமே ஆர்வமா இருக்காங்க, ஏன்னா ரொம்ப நாளைக்கு அப்புறம் சீனியர் ஸ்கூல்ல ஒரு நல்ல மேட்ச் நடக்க போகுது. உடனே அந்த லியோக்கு பின்னாடி இருக்கவனும் உன்னுடைய விட்டாலிட்டி ஸ்கோர் ரொம்பவே அதிகம் அவனை கம்பேர் பண்ணும்போது, அதனால இந்த மேட்சை ரொம்ப நேரத்துக்கு இழுத்தடிக்காம ஒரே பஞ்ச்ல இந்த ஃபைட்டை முடிச்சுவேன். இதை கேட்டு லியோவும் அட்டாக் பண்றதுக்காக ப்ரிப்பேர் ஆயிட்டு இன்னைக்கு உனக்கு நல்ல லெசனை கத்து கொடுக்குறேன்னு சொல்ல அடுத்த நிமிஷமே மனசுக்குள்ள ஸ்கூல்
ஸ்கூல் எனக்கு சொல்லி கொடுத்த காம்பாக்ட் ட்ரைனிங் யூட்டிலைஸ் பண்ணி இங்க யாரு கூப்பின்னு நான் உனக்கு ஷோ ஆஃப் பண்றான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோவை அட்டாக் பண்ண போக பதிலுக்கு நம்ம ஹீரோவும் கொஞ்சம் கூட பயப்படாம அந்த பஞ்சை ஈஸியா பிளாக் பண்ணிட்டு நான் தான் அன்னைக்கே சொன்னேன்ல நீயும் அந்த யாங்கும் இதுக்கு பதில் சொல்லி ஆகணும்னு. இத பார்த்த லியோவும் என்னால இதை நம்பவே முடியல, இந்த குப்பை வந்துட்டு என்ன விட ஸ்ட்ராங்கா இருக்கானோ அப்படின்னு அவன் நினைக்கும் போதே அவனோட ஃபேஸ்லயே ஒரு பஞ்சை வைக்கிறான். இதுக்கப்புறம் என்னுடைய சிஸ்டரை இன்சல்ட் பண்ற மாதிரி பேசினா இப்ப வெறும் பல்லுதான் போச்சு, அதுக்கப்புறம் உன்னோட உயிரே போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு கேஷுவலா அந்த இடத்துல இருந்து கிளம்பி போறான். உடனே லியோ வந்துட்டு அங்க இருக்க ஸ்வாடை எடுத்துட்டு நம்ம ஹீரோவை பின்னாடி அட்டாக் பண்ண வர இதை சுதாரிச்ச நம்ம ஹீரோவும் அவங்க கிட்ட இருக்க அந்த கிளாஸ் யூட்டிலைஸ் பண்ணி அந்த ஸ்வாடையும் சுக்குநூறா உடைச்சு போட்டுறோம். அப்படியே பயங்கரமான ஒரு லுக்க விட்டுட்டு என்ன இந்த மேட்ச் இன்னும் கண்டினியூ பண்ணணும்னு நினைக்கிறியான்னு கேட்க இதை பார்த்து அங்க இருந்து எல்லாருமே என்ன நடக்குதுங்க, எப்படி அவனுடைய நகம் வந்துட்டு கிளாஸ மறிச்சு. உடனே பக்கத்துல இருந்தவங்களும் கொஞ்சம் இருங்க அவன் கரெக்ட் ஆயிட்டானா, ஏன்னா ஹியூமன்ஸ்க்கு இந்த மாதிரி பவர் இருக்காது. உடனே லியோ வந்துட்டு இந்த விஷயம் இன்னும் இங்க முடியல, நீ கண்டிப்பா யாங்குக்கு பதில் சொல்லி ஆகணும். ஆனா இது எதையுமே கண்டுக்காம நம்ம ஹீரோ வந்துட்டு அந்த இடத்துல இருந்து கூலா கிளம்பிட்டான். நம்ம ஹீரோ வந்துட்டு நேரா அந்த பார்ட் டைம் ஜாப்க்கு தான் போறான். கூல் டவுன் டைம் 12 hours கம்ப்ளீட் ஆனதுனால அவனுடைய புது ஸ்கில்ல அப்சர்வ் பண்றதுக்காக அந்த ரூம்குள்ள போயிட்டு இருக்கும்போது அந்த இடத்துடைய ஓனர் வரான். நம்ம நின்று பார்த்துட்டு இந்த ஜெனரேஷனுக்கு பெரியவங்களுக்கு எப்படி ரெஸ்பெக்ட் பண்ணணும்னு கூட தெரிய மாட்டேங்குது, உனக்கு இந்த வேலையை கொடுத்ததே நான் தான். உடனே நம்ம ஹீரோவும் மனசுக்குள்ள ஏன்னா இந்த ஜாபுக்கு என்னை விட்டா வேற யாரும் வரமாட்டாங்க, பேமெண்ட் நல்லா இருக்கிறதுனால தான் அமைதியா வேலை செஞ்சுட்டு இருக்கேன், இல்லைன்னா உன்கிட்ட மனுஷன் வேலை செய்வானா. உடனே ஓனர் வந்துட்டு இன்னைக்கு நிறைய பாடிஸ் வந்திருக்கேன், சும்மா இங்க நின்றுட்டு இருக்காம போய் வேலையை ஸ்டார்ட் பண்ணு. உடனே நம்ம ஹீரோவும் அந்த ரூம்குள்ள போக அங்க இருக்க வாரியர்ஸ் உடைய பாடியை பார்த்துட்டு வர வர இவங்களுடைய கவுண்ட் இன்க்ரீஸ் ஆயிட்டே போகுது. நேத்து அந்த பீஸ்ட் உடைய மெமரிஸ்ல ஃப்ரண்ட் லைன் எப்படி இருக்குன்னு பார்த்தேன், அந்த பிளேஸ் ரொம்பவே டேஞ்சரஸா இருக்கு, என்னவோ என்னுடைய ஸ்ட்ரென்த்தை முடிஞ்ச அளவுக்கு ஸ்பீடா இன்க்ரீஸ் பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருக்க ஒரு சோல்ஜர் கிட்ட போறோம். இவருடைய யூனிஃபார்ம் பாக்குறதுக்கு நேத்து சோல் அப்சர்வ் பண்ண அந்த வாரியர் லியாங் மாதிரியே இருக்கு, கண்டிப்பா எனக்கு ஏதாச்சும் புது மிலிட்டரி ஸ்கில் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்னு அந்த சோல் அப்சர்வ் பண்ண ஆரம்பிக்கிறான். ஆக்சுவலா இந்த சோல்ஜருடைய நேம் வந்துட்டு வாங் மியாங். நம்ம ஹீரோவும் சக்சஸ்ஃபுல்லா சோல் அப்சர்வ் பண்ணிட்டான். உடனே ஸ்கிரீன்ல 3 ஆப்ஷன் பாப் ஆகுது. நம்ம ஹீரோவும் நேத்து நினைச்ச மாதிரி ஆப்ஷன் ஏ பேசிக் மிலிட்டரி மார்ஷல் ஆர்ட்ஸ் சூஸ் பண்றான். ஆக்சுவலா இது வந்துட்டு ஒரு டூப்ளிகேட்னே சொல்லலாம். இதன் மூலியமா அவனுடைய ப்ரொஃபிஷியன்சி இன்க்ரீஸ் ஆகுதான்னு பாக்குறான். அவன் எக்ஸ்பெக்ட் பண்ண மாதிரியே லெவல் 1ல இருந்த மிலிட்டரி மார்ஷல் ஆர்ட்ஸ் இப்ப லெவல் 2க்கு போயிட்டு. சோ இதன் மூலியமா நம்ம ஹீரோக்கு ஒரு விஷயம் கிளியரா தெரியுது, சேம் ஸ்கில்ல அப்சர்வ் பண்ணனா அவனுடைய லெவல் இன்க்ரீஸ் ஆகுது. இத பார்த்த சந்தோஷத்துல அடுத்த பர்சன் கிட்ட போக ஆக்சுவலா நம்ம ஹீரோ ஒரு விஷயத்த மறந்துட்டான். எந்த ஒரு சோல் அப்சர்வ் பண்ணதுக்கு அப்புறமும் 12 hours அவன் வெயிட் பண்ணணும். என்னுடைய லிமிட்டை நான் மறந்துட்டேன், என்னால இதை ரிப்பீட்டடா யூஸ் பண்ண முடியாது. சரி ஓகே இப்ப வேலையை பார்க்கலாம்னு சொல்லிட்டு அங்க இருக்க சோல்ஜர்ஸ் உடைய பாடியை எரிக்க ஆரம்பிக்கிறான். இதே நேரத்துல பார்டர் லைன்ல அங்க இறந்த சோல்ஜர்ஸையும் பீஸ்டையும் ஒரு ட்ரக்ல போட்டுட்டு இருக்காங்க. எல்லாம் லோட் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் அந்த ட்ரக்கை தட்டி இப்ப கிளம்பலாம்னு சொல்ல இதுல இருக்க லோடு எல்லாமே நம்ம ஹீரோ இருக்க இடத்த நோக்கிதான் வந்துட்டு இருக்கு. அப்படியே அதுல இருக்க ஒரு மான்ஸ்டர் மட்டும் அதோட கண்ணை திறக்க இங்கே இந்த சாப்டர் முடியுது. அடுத்த சாப்டரோட ஆரம்பத்திலேயே நம்ம ஜிம்மிக்கு முன்னாடி அந்த புள்ளி கேங் தான் நின்னுட்டு இருக்காங்க. உடனே அந்த லியோ வந்துட்டு ஒழுங்கு மரியாதையா ஸ்கூல் முடிஞ்சதுக்கு அப்புறம் அந்த லின்ன ஸ்போர்ட்ஸ் ஃபீல்டுல எங்களை மீட் பண்ண சொல்ல உடனே யாங் வந்துட்டு பெருசா ஒன்னும் பண்ண போறது இல்ல, எல்லாரும் முன்னாடி முட்டி போட்டு லியோ கிட்ட சாரி கேட்கணும், இதை நீ பண்ணனா உன்னை இந்த இடத்துல இருந்து விடுறான், இல்லன்னா கஷ்டம் தான். உடனே ஜின் வந்துட்டு ஃபர்ஸ்ட் அட்டாக் பண்ணது லியோ தான், அது மட்டும் இல்லாம நீங்க தான் எப்பவுமே எல்லாரையும் புள்ளி பண்றீங்க, அவன் எதுவுமே தப்பா பண்ணல. உடனே லியோ வந்துட்டு எதுக்கு இவகிட்ட டைம் வேஸ்ட் பண்ணிட்டு இருக்கான், இவ கண்டிப்பா அந்த இடத்துக்கு லியோவை கூட்டிட்டு வர மாட்டான். உடனே அங்கிருந்து இன்னொருத்தனும் அவகிட்ட இருக்க நோட்ஸ புடுங்கிட்டேன், பதிலுக்கு அவளும் அந்த நோட்ஸ குடுத்துருன்னு சொல்லிட்டு பாத்துறான். ஆக்சுவலா அந்த நோட்ஸ வந்துட்டு நம்ம ஹீரோவுக்காக ப்ரிப்பேர் பண்ணிருப்பான். அங்க இருந்தவனும் அதை 2ஆ கிழிச்சு போட்டுட அவன் இதை பார்த்துட்டு அழ ஆரம்பிக்கிறான். உடனே அந்த இடத்துக்கு யாங் வந்துட்டு அது வெறும் நோட்ஸ் தானே, எதுக்கு அழுகுறன்னு கேட்டுட்டு பேசாம அந்த டிராஷ் கூட சுத்துறதை நிறுத்திட்டு நான் சொன்ன விஷயத்த செய் அப்படிங்கிறப்போ பதிலுக்கு அவளும் அவனோட ஃபிங்கரை கடிச்சு வச்சிடறான். இதனால கோவமான யாங்கும் பலார்னு ஒண்ணு வைக்க பக்கத்துல இருக்கவனுங்க அவனை என்கரேஜ் பண்றாங்க. உடனே ஜின் வந்துட்டு அவளோட நோட்ஸ் ஒருத்தன் கையில இருக்கிறத பார்த்துட்டு இந்த நோட்ஸ 1 மாசமா நான் ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கேன் லின்னுக்காக, அதை டெஸ்ட்ராய் பண்ண விட மாட்டேன்னு சொல்லிட்டு அந்த நோட்டை புடுங்க போறான். இதை நோட்டீஸ் பண்ண யாங்கும் அடுத்த நிமிஷமே அவ கழுத்தை பிடிச்சு இப்போ உனக்கு தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன், நம்ம 2 பேரோட ஸ்ட்ரென்த்துக்கும் நடுவுல இருக்க கேப், இந்த ஸ்கூல்லயே ஸ்பீடும் ஸ்ட்ரென்த்தும் அதிகமா இருக்க நம்பர் 1 ஸ்டூடெண்ட் நான் தான். அதுக்கப்புறம் நீங்க 3 பேரும் இவளை அட்டாக் பண்ணுங்க, இன் கேஸ் அவளுக்கு ஏதாச்சும் ஆச்சுன்னா அதுக்கான ஃபுல் ரெஸ்பான்சிபிலிட்டி நான் எடுத்துக்கிறேன். அடுத்த நிமிஷமே ஒருத்தன் அவளை அட்டாக் பண்ண போக அவனோட கையை யாரோ பிளாக் பண்றாங்க. ஆக்சுவலா அது
அது நம்ம ஹீரோ லின் தான். ஏன்டா ஒரு பொண்ணை போயிட்டு 4 பேர் அடிக்கிறீங்க? உடனே ஜின் வந்துட்டு நான் நல்லாதான் இருக்கேன், அவங்க கூட எந்த ஒரு பிரச்சனையும் வேணாம்னு சொன்னான். உடனே யாங் வந்துட்டு பரவாயில்லையே நீயே வந்துட்ட, உன்னதான் இவ்வளவு நேரம் தேடிட்டு இருந்தான். பதிலுக்கு ஹீரோவும் அங்க இருக்க அந்த நோட்ஸ் எடுத்து பார்க்க அப்பதான் இந்த பிரச்சனை இவனுக்காகன்னு தெரியுது. அடுத்த நிமிஷமே நம்ம ஹீரோ அந்த யாங்க பஞ்ச் பண்ணி தூக்கி எரிஞ்சிடறான். உங்களை அவ்வளவு சீக்கிரம் விட்டுற வேணாம், ஜின்னுக்கு நீங்க கொடுத்ததை விட 2 மடங்கா திருப்பி கொடுக்க வேணாம். இதை கேட்ட மத்தவங்களும் நேத்து லியோ அடிச்சான், இன்னைக்கு யாங்கையும் சண்டைக்கு கூப்பிடுறான். இதை கேட்ட லியோவும் அவனோட கதையை இங்கேயே முடிச்சிருங்கன்னு சொன்னா பதிலுக்கு அவன் வந்துட்டு உன்னை இங்கே வச்சு அடிச்சா ரொம்ப ஈஸியா போயிடும், 3 நாளைக்கு அப்புறம் சென்ட்ரல் ட்ரைனிங் கிரவுண்ட்ல ஒரு பப்ளிக் ஃபைட் வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அப்ளிகேஷன் எடுத்து அவன் கிட்ட வீசுறான். ஒரு வேலை இதுல நீ ஜெயிச்சிட்டனா நான் உன்கிட்ட சாரி கேக்குறேன், அது மட்டும் இல்லாம உனக்கு காம்பன்சேட்டும் பண்றான். ஆனா நீ தோத்துட்டனா இந்த ஹோல் ஸ்கூல் முன்னாடி நீல் டவுன் போட்டோம், நீ ஒரு குப்பங்கிறத அக்செப்ட் பண்ணிட்டு இந்த ஸ்கூலை டிராப் அவுட் பண்ணிட்டு போயிடணும். இதை பார்த்த மத்தவங்களும் என்னது பப்ளிக் டியூலா, அவன் வந்துட்டு உன்னுடைய கெரியரையே டெஸ்ட்ராய் பண்ண நினைக்கிறான். உடனே பக்கத்துல வந்த ஜினும் இதை அக்செப்ட் பண்ணிக்காத, உன்னோட சிஸ்டரை நீ தான் பாத்துக்கணும், சொல்றதை கேளு. உடனே பக்கத்துல இருக்க பையனும் இது ஒன்னும் ஜோக் இல்ல, அவனுடைய விட்டாலிட்டி 3.5, உங்க 2 பேருக்கும் நடுவுல இருக்க கேப் ரொம்பவே அதிகம். உடனே லியோ வந்துட்டு என்ன பயந்துட்டியா, சரி அப்பனா ஒண்ணு பண்ண, நம்ம யாங் கிட்ட மீல் டவுன் பண்ணி சாரி கேளு, உன்னை மன்னிச்சு விடுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. உடனே ஹீரோ வந்துட்டு நான் இதை அக்செப்ட் பண்ணிக்கிறேன், ஆனா ஒரு கண்டிஷன், இந்த டியூல் மேட்சை ஃபுல்லா ரெக்கார்ட் பண்ணி பப்ளிக்கா ப்ராட்காஸ்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு சிக்னேச்சர் போட்டு அவன் மூஞ்சிலே தூக்கி எறிறான். பதிலுக்கு அவனும் நல்லா ஞாபகம் வச்சுக்கோ, உன்னை இந்த ஸ்கூலை விட்டு துரத்தடிக்க போறான். பதிலுக்கு நம்ம ஹீரோவும் உண்மையான குப்பை யாருன்னு நான் உனக்கு காட்டுறேன் அப்படின்னு சொல்ல இங்கேயே இந்த சாப்டர் முடியுது. கதையோட ஆரம்பத்திலேயே நம்ம ஹீரோவுக்கு இன்னும் 3 நாள் தான் இருக்கு, அதுக்குள்ள அந்த மிலிட்டரி மார்ஷல் ஆர்ட்ஸை டெவலப் பண்ணியே ஆகணும், இல்லனா புது ஸ்கில்ல அப்சர்வ் பண்ணணும். ஏன்னா அவனுக்கு ஒரு பெரிய மேட்ச் வரப்போது, அதுல அவன் ஜெயிச்சே ஆகணும். இதே நேரத்துல நம்ம ஹீரோவுக்கு ஜாக் பாட் அடிச்ச மாதிரி அவன் வேலை பார்க்குற அந்த கிரிமோட்டோரியமுக்கு திடீர்னு இன்னொரு இடத்துல இருந்து நிறைய ஏலியன் பீஸ்டோடைய பாடி வந்திருக்கு. அதுவும் சாதாரண இடத்துல இருந்து இல்ல, ரொம்பவே பவர்ஃபுல்லான பீஸ்டோடைய பாடி எரிக்கிற ஒரு பிரான்ச்ல இருந்து வந்திருக்கு. இதை கேட்கிற நம்ம லின்க்கு என்னதான் ஆச்சரியமா இருந்தாலும் அவனுடைய வேலையை பாக்குறதுக்காக போயிட்டு இருக்கான். இதே நேரத்துல அந்த ஓனர் வாங் பக்கத்துல இருக்கவனும் இந்த கிரிமோட்டோரியத்துக்கு இவ்வளவு பீஸ்ட் பாடி வந்ததுக்கு ஒரே ரீசன் உங்களுடைய எக்ஸலண்டான லீடர்ஷிப் தான். பதிலுக்கு அவன் வந்துட்டு நீயும் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணா என்ன மாதிரியே வரத்துக்கான வாய்ப்பு இருக்குன்னு சொல்லிட்டு அங்க இருக்க லின்ன பார்த்துட்டு ஒரே இடத்துல நிக்காம போய் வேலையை பாரு அப்படின்னு சத்தம் போட ஆரம்பிக்கிறான். உடனே நம்ம ஹீரோவும் வேலையை பார்க்க போயிட உடனே அந்த புதுசா வந்தவனும் இன்சினரேஷன் ரூமுக்கு போயிட்டு அங்க இருக்க பீஸ்ட் பாடியை பாக்குறான். இன்னைக்கு நிறைய பாடிஸ் வந்திருக்குன்னு நினைக்கிறேன், ஓவர் டைம் பண்ணியாச்சு, இது சீக்கிரமா முடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வேலை செஞ்சுட்டு இருக்கும் போது அவனுக்கு பின்னாடி யாரோ உரும்புற சத்தம். திரும்பி பார்த்தா அங்க ஒரு பீஸ்ட் இவனை அட்டாக் பண்ண ரெடியா இருக்கு. அடுத்த நிமிஷமே இவனை தரன்னு கொண்டு போயிட. இதே நேரத்துல அங்க இருக்க நம்ம ஹீரோவுக்கு இந்த சத்தம் கேக்குது, ஆனா அடுத்த நிமிஷமே சைலண்டா இருக்கவும் அவன் அதை நார்மலா எடுத்துக்கிறான். அப்படியே அங்க இருக்க பாடிஸ் கிட்ட போனா அங்க இருக்கிற எல்லாமே பீஸ்டுடைய பாடி தான். அப்போ இன்னைக்கு மார்ஷல் ஆர்ட்ஸை டெவலப் பண்ண முடியுதுன்னு நினைச்சாலும் அந்த ஃப்ரண்ட் லைன்ல யாரும் சாகலன்னு சந்தோஷப்படுறான். அப்பதான் அங்க இருக்க பீஸ்டுடைய டெய்ல் வந்துட்டு கலர் சேஞ்ச் ஆகிறதா பாக்குறான். அடுத்த நிமிஷமே அந்த பீஸ்ட் வந்துட்டு அவனை அட்டாக் பண்ண நல்ல வேலையா அந்த மார்ஷல் ஆர்ட்ஸ் டெக்னிக் இருந்ததுனால அந்த அட்டாக்கை ப்ரெடிக்ட் பண்ணி ஈஸியா அதை டாச் பண்ணிடுறான். ஆனா அடுத்த நிமிஷமே அந்த பீஸ்ட் மான்ஸ்டர் அந்த இடத்துல இருந்து டிசப்பியர் ஆயிடுது. அது கிட்ட கேமஃபிளாகுடைய டிஷ்யூ இருக்குன்னு நினைக்கிறேன், அதனாலதான் இந்த இடத்துக்கு ஏத்த மாதிரி அது மறையுது. இதை மட்டும் நான் தடுத்து நிறுத்தலனா இந்த இடமே சுடுகாடா மாறிடும் அப்படின்னு சொல்லிட்டு அவனோட கண்ணை மூடிட்டு அந்த பீஸ்டுடைய பிரசன்ஸை சென்ஸ் பண்ண ஆரம்பிக்கிறான். ஒரு வழியா அதை கண்டுபிடிச்சிட்டு அவன் பின்னாடி இருக்க டேபிள்ல இருந்து ஒரு எக்யூப்மெண்ட் எடுத்து அந்த பீஸ்ட் மேல தூக்கி எறிறான். உடனே அதுவும் நம்ம ஹீரோவை அட்டாக் பண்ண வர அவனோட கிளாஸ் யூட்டிலைஸ் பண்ணி அதை ஒரே ஸ்ட்ரைக்ல போட்டு தள்ளிடுறான். அடுத்த நிமிஷமே ஒரு அனௌன்ஸ்மெண்ட் வருது, இங்க இருக்க நிறைய பீஸ்ட் உயிரோட இருக்கு, அதுங்களுடைய ஸ்ட்ரென்த் மோட பயன்படுத்தி அதுங்க அட்டாக் பண்ணுதுங்க, இமீடியட்டா எல்லாருமே சென்ட்ரல் சேஃப் ரூமுக்கு போயிட்டு வெயிட் பண்ணுங்க, மிலிட்டரி பேஸ்ல இருந்து ரெஸ்கியூ வர வரைக்கும். உடனே நம்ம ஹீரோவும் அந்த இடத்த விட்டு வெளியில வர அந்த புதுசா ஜாயின் பண்ண பையன் அந்த இடத்துல இறந்து போய் கிடக்குறான். அப்ப நான் ரூம்குள்ள இருக்கும்போது கேட்ட சவுண்ட் இவன்தான் நினைக்கிறேன், இன்னும் எத்தனை பீஸ்ட் இந்த இடத்துல உயிரோட இருக்குன்னு தெரியல அப்படின்னு மெதுவா வர ஆப்போசிட் டைரக்ஷன்ல இருந்து மிஸ்டர் வாங் வந்துட்டு என்னை காப்பாத்துங்கன்னு ஓடி வராரு. அவருக்கு பின்னாடியே பயங்கரமான 3 பீஸ்ட் வருது. உடனே ஹீரோ வந்துட்டு மனசுக்குள்ள என்னுடைய சிஸ்டரை காப்பாத்துறதுக்கு எனக்கு பணம் வேணும், அதுக்கு இவன் உயிரோட இருக்கணும்னு சொல்லிட்டு அவன் கையில இருக்க அந்த எக்யூப்மெண்ட்டை தூக்கி அந்த பீஸ்ட் மேலே ஏறிறான். உடனே அங்க இருக்க இன்னொருத்தனும் சேஃப் ரூமுடைய கதவை ஓபன் பண்ணிட்டு உடனடியா எல்லாரும் உள்ள வாங்கன்னு கூப்பிட உடனே நம்ம ஹீரோவும் என்னால அட் அ டைம்ல நிறைய மான்ஸ்டரை சீஸ் பண்ண முடியுமான்னு தெரியல, இப்போதைக்கு சேஃப் ரூம்ல போயிட்டு ரெஸ்கியூ டீமுக்காக வெயிட் பண்ணலான்னு உடனே அந்த வாங் வந்துட்டு நம்ம ஹீரோவை தள்ளி விட்டுட்டு அந்த பீஸ்ட சமாளின்னு அவங்க எல்லாரும் ஓடி போயிடுறாங்க. பதிலுக்கு அவனும் அந்த பீஸ்ட ஒரு கிக் பண்ணிட்டு திரும்பவும் அந்த சேஃப்
சேஃப் ஜோனை நோக்கி ஓட்டுறோம். ஆனா அதுக்குள்ள அந்த வாங் வந்துட்டு அந்த ட்ராஷ்காக வெயிட் பண்ணத அப்படின்னு டோரை லாக் பண்ணிடுறான். நம்ம ஹீரோவும் எவ்வளவோ கத்துறான், எனக்காக கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கன்னு. ஆனா அவங்க கதவை ஓபன் பண்ற மாதிரி தெரியல. இதோட இந்த சாப்டர் இங்க முடியுது. அடுத்த சாப்டரோட ஆரம்பத்திலேயே நம்ம ஹீரோ வெளியில மாட்டிட்டு இருக்கும்போது அந்த சேஃப் ரூம்குள்ள இருக்க வாங் வந்துட்டு அந்த ட்ராஷ் நினைச்சு யாரும் கவலைப்படாதீங்க, இன் கேஸ் அவன் இறந்துட்டானா நமக்கு போர்டன் தான் குறையும். இதை கேட்ட ஹீரோ வந்துட்டு செம கோவத்துல இப்ப கதவை திறக்க போறீங்களா இல்லையான்னு கேட்க அவனுக்கு பின்னாடிதான் அந்த 4 பீஸ்டும் இருக்குங்க. உடனே ஹீரோ வந்துட்டு மனசுக்குள்ள அவனுங்க கதவை ஓபன் பண்ண மாட்டானுங்க, சோ எஸ்கேப் ஆகுறதுக்கு வாய்ப்பே இல்ல, நான் சண்டை போட்டுதான் ஆகணும். ஃப்ரண்ட் லைன் சோல்ஜர்ஸை கம்பேர் பண்ணும்போது இந்த சுச்சுவேஷனுடைய சிவியாரிட்டி கம்மி தான். அவங்களுடைய ஃபியரை தூக்கி போட்டு தைரியமா அந்த பீச் கூட சண்டை போட்டாங்க. அவங்களோட ஸ்கில்லை வச்சுட்டு நான் இப்படி கோழையா இருக்கிறது தப்பு, அது மட்டும் இல்லாம என்னுடைய சிஸ்டர் எனக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கான், நான் இந்த இடத்துல சாக கூடாது, அப்படின்னா உன்கிட்ட இருந்து ஸ்டார்ட் பண்றேன்னு சொல்லிட்டு அவனை நோக்கி வர பீஸ்ட அட்டாக் பண்றதுக்காக போறான். உடனே அது வந்துட்டு ஸ்ட்ரென்த் மோட ஆக்டிவேட் பண்ண ஆக்சுவலா நம்ம ஹீரோ வந்துட்டு 2 மார்ஷியல் ஆர்ட்ஸ் சோல்ஜருடைய சோல் அப்ளைன் பண்ணிருப்பான். இதன் மூலியமா அவனுடைய ப்ரொஃபிஷியன்சி இன்க்ரீஸ் ஆயிருக்கும். அதை பயன்படுத்தி அவன் கொஞ்சம் கான்சென்ட்ரேட் பண்ணா போதும், அதுங்களுடைய எனர்ஜி பிளக்சுவேஷன் ஏரியாவை அவனால டிடெக்ட் பண்ண முடியும். அடுத்த நிமிஷமே அதனுடைய வீக் பாயிண்ட் அவனுக்கு தெரியும். கொஞ்சம் கூட தாமதிக்காம அவனுடைய கிளாஸ் யூட்டிலைஸ் பண்ணி அந்த வீக் பாயிண்ட் அட்டாக் பண்றான். அடுத்த நிமிஷமே இன்னொரு பீஸ்ட் வந்துட்டு அவன் மேல இருந்து அட்டாக் பண்ண இதை சுதாரிச்ச நம்ம ஹீரோவும் அதோடைய வீக் பாயிண்ட்லயும் ஒரு ஸ்ட்ரைக்க கொடுக்கறான். உடனே மனசுக்குள்ள இப்படியே போச்சுன்னா என்னால சர்வை பண்ண முடியும், இன்னும் 2 பீஸ்ட் தான் இருக்கு அப்படின்னு திரும்பி பார்த்தா அதுங்க ஸ்டெல்த் மோட பயன்படுத்தி அந்த இடத்துல இருந்து டிசப்பியர் ஆயிடுச்சுங்க. அதுங்க ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கிறதுனால நம்ம ஹீரோவால அதுங்களுடைய எனர்ஜி பிளக்சுவேஷன் ஏரியாவை பார்க்க முடியல. எனக்கு நல்லாவே தெரியும் அதுங்க இங்கதான் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கண்ணை மூடிட்டு நல்லா உன்னிப்பா கவனிக்கிறான், ஏதாச்சும் சத்தம் கேக்குதான்னு. உடனே பக்கத்துல இருக்க அந்த வால்ல சத்தம் கேட்க அடுத்த நிமிஷமே வேகமா போய் அதை அட்டாக் பண்றான். இந்த சான்ஸை பயன்படுத்தி அங்க இருக்க இன்னொரு பீஸ்ட் வந்துட்டு நம்ம ஹீரோக்கு பின்னாடி இருந்து அட்டாக் லான்ச் பண்ணுது. இதனால நம்ம ஹீரோக்கு சிவியரா இன்ஜூர் ஆயிட அந்த பீஸ்ட் வந்துட்டு டிசப்பியர் ஆயிடுது. உடனே ஹீரோ மனசுக்குள்ள இந்த வாட்டி உன்னால எஸ்கேப் ஆக முடியாதுன்னு சொல்லிட்டு அதோடைய அட்டாக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கான். சடனா உனக்கு மேல இருந்து பிளட் ட்ராப் வர அதை நோட்டீஸ் பண்ண ஆகணும். ஏமாந்தியா, நீ என்ன அட்டாக் பண்ணும்போதே என்னுடைய பிளட் உன் கிளாஸ்ல படுற மாதிரி செஞ்சான், நான் எக்ஸ்பெக்ட் பண்ண மாதிரி நீ மாட்டிக்கிட்டேன்னு சொல்லிட்டு அடுத்த நிமிஷமே ஜம்ப் பண்ணி அதுக்கு ஒரு ஸ்ட்ரைக் கொடுத்துட்டு மாசா கீழே லேண்ட் ஆகுறான். ஆனா அடுத்த நிமிஷமே பிளட் ரொம்ப லாஸ் ஆனதுனால மயக்க போட்டு கீழே விழுந்துடுறான். இதோட இந்த சாப்டர் இங்க முடியுது. அடுத்த சாப்டரோட ஆரம்பத்திலேயே மிலிட்டரி சேர்ந்து அந்த ரெஸ்கியூ டீம் வராங்க. நம்ம ஹீரோ இருக்கிற ரூம் நோக்கி போறாங்க. எல்லாருமே அலர்ட்டா இருங்க அப்படின்னு சொல்லிட்டு டோரை ஓபன் பண்ண அங்க எல்லா மான்ஸ்டரும் இறந்திருக்கிறத பார்த்துட்டு இந்த குட்டி பையன் எல்லா மான்ஸ்டரையும் கொண்டுட்டானோ அப்படிங்கிறப்போ அந்த சேஃப் ரூம்ல இருந்து வாங் வெளியில வரான். அங்க இருக்க மிலிட்டரி சோல்ஜர்ஸ பார்த்துட்டு ஒரு வழியா நீங்க வந்துட்டீங்க, பதிலுக்கு அந்த ரெஸ்கியூ லீடரும் இந்த இடம் இப்ப சேஃபா தான் இருக்கு. உடனே கமெண்ட் கொடுக்குறாரு, டீம் 1 சர்வைவர்ஸ அசிஸ்ட் பண்ணுங்க, டீம் 2 இந்த இடத்த ஃபுல்லா செக் பண்ணுங்க. உடனே அங்க இருக்க பீஸ் கிட்ட போயிட்டு அது மேல இருக்க மார்க்க பாக்குறாரு. இது வந்துட்டு ஆர்டினரி வெப்பனால ஆன மாதிரி தெரியல. அப்படிங்கிறப்போ அங்க இருக்க ஒருத்தரும் அந்த பையன் உயிரோட தான் இருக்கான் அப்படின்னு சொல்ல உடனே வாங் வந்துட்டு அவனோட கைய பாருங்க, அவன் கரப்ட் ஆயிட்டான்னு நினைக்கிறேன். அப்படிங்கிறப்போ இதை பார்த்த ரெஸ்கியூ டீமும் அவனை அட்டாக் பண்ண ரெடி ஆயிட்டு கேப்டன் அவன் அன்கான்சியஸ்ல தான் இருக்கான், இந்த சான்ஸ் யூட்டிலைஸ் பண்ணி அவனை எலிமினேட் பண்ணிடலாம்னு சொல்ல உடனே கேப்டன் வந்துட்டு அவனோட கை திரும்பவும் பழையபடி மாறுதுன்னு சொல்ல இதை கேட்ட வாங்கும், எதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்க, அவன் மட்டும் எழுந்துட்டானா நம்ம எல்லாருக்கும் அதையும் முடிஞ்சிடும் அப்படின்னு சொல்லிட்டு மனசுக்குள்ள இவனை மட்டும் உயிரோட விட்டுட்டானா அவன் என்ன பத்தின விஷயத்த வெளியில சொல்லிடுவான் அப்படின்னு நினைக்கிறப்பவே கேப்டன் வந்துட்டு அவனோட ஸ்வாட வாங் கழுத்துல வச்சுட்டு இன்னும் ஒரு வார்த்தை பேசின உன் கதையை இங்கேயே முடிச்சிடுவான். நீங்க எல்லாருமே நோட்டீஸ் பண்ணீங்களா, அவனுடைய கிளாஸ வச்சு பார்க்கும்போது இங்க இருக்க 4 பீஸ்டையும் அவன் தான் கொண்டு இருக்கான். நம்மளுடைய என்டையர் ஸ்குவாட் சேர்ந்தாலுமே இந்த மாதிரி 4 பீஸ்டை கில் பண்றதுக்கு ரொம்பவே ஸ்ட்ரகிள் பண்ணுவோம். ஆனா இந்த குட்டி பையன் ஒரு ஆளா இதுங்க எல்லாத்தையும் கொண்டு இருக்கான். இதை கேட்ட வாங் வந்துட்டு அங்க இருந்து கத்துறான். அவனுடைய விட்டாலிட்டி 0.62 தான், கரப்ட் ஆகாம அவனால எப்படி இதுங்களை கொல்ல முடியும், உடனடியே அவனை கொல்லுங்கன்னு சொல்ல இதை கேட்ட அந்த கேப்டனும் வெறும் 0.62 விட்டாலிட்டி வச்சுட்டு இதுங்களா அவன் கொண்டு இருக்கானா, கண்டிப்பா அவன் ஒரு லெஜெண்டரியா தான் இருப்பான். உடனே கேப்டன் வாங்க பார்த்துட்டு இன்கேஸ் யாராச்சும் கரப்டா இருந்தாங்கன்னா அந்த கரப்ஷனை ரிவர்ஸ் பண்ண முடியாது, ஆனா இவன் வந்துட்டு திரும்பவும் ரெக்கவர் ஆயிருக்கான், அப்படின்னா இதுல எந்த ஒரு பிரச்சனையும் இல்லைன்னு சொல்ல அவனோட டீமுக்கு இவனை ரெஸ்கியூ பண்ணான்னு சொல்லிட்டு கமெண்ட் கொடுக்குறான். அடுத்த நிமிஷமே ஹாஸ்பிட்டல்ல நம்ம ஹீரோவை காட்டுறாங்க. அவன் பதறி அடிச்சுட்டு ஏஞ்சிக்கிறான். நான் எங்க இருக்க, என்னது ஹாஸ்பிட்டலா, இங்க எப்படி வந்தான்னு யோசிக்க பக்கத்துல இருந்த கேப்டனும் தம்பி நீ சேஃபா தான் இருக்க அப்படிங்கிறப்போ நீங்க யாருன்னு கேட்க பதிலுக்கு அவரும் என்னுடைய பேரு ஜென்சன், கரப்ஷன் கிளீன் ஸ்குவாடுடைய கேப்டன், நான் இங்க உங்ககிட்ட சாரி கேட்க தான் வந்திருக்கேன். நேற்று அந்த மான்ஸ்டர் அட்டாக் அப்போ ரெஸ்கியூ பண்ண வேண்டியது என்னுடைய வேலை கொஞ்சம் டிலே ஆனதுனால என்னால கரெக்ட் டைமுக்கு அங்க வர முடியல, அதனாலதான் நீ டேஞ்சர்ல மாட்டிக்கிட்டேன்னு சொல்ல பதிலுக்கு நம்ம ஹீரோ வந்துட்டு அது சடனா
நடந்துச்சு. அதுல உங்க ஃபால்ட் ஒன்றும் இல்லைன்னு சொல்ல உடனே அவர் வந்துட்டு நேத்து நீ சோலோவா இருந்துட்டு அதுங்க 4 டீமே கொண்டு இருக்க. அதுல ஒரு மாஸ்டர் எலைட் லெவல்ல இருந்துச்சு. நீ எங்களுக்கு பெரிய ஃபேவர் பண்ணிருக்க. உன்கிட்ட ஒண்ணு கேட்கலாமா? எங்க டீம்ல வாரியரா ஜாயின் பண்ணிக்கிறியான்னு கேட்க இதை கேட்டு நம்ம ஹீரோ வந்துட்டு ரொம்பவே சந்தோஷப்படுறோம். நிஜமா என்னால ஜாயின் பண்ண முடியுமான்னு கேட்க இதை கேட்டு அவரும் ஷாக் ஆயிடுறாரு. யார்கிட்டயாச்சும் போய் வாரியர் ஆகுறியான்னு கேட்டா எல்லாருமே பயப்படுவாங்க. ஆனா இவன் எக்ஸைட் ஆகுறான். உடனே அவரும் எதுக்காக நீ இதுல ஜாயின் பண்ணணும்னு நினைக்கிறேன்னு கேட்க பதிலுக்கு அவன் வந்துட்டு அந்த கிரிமட்டோரியம்ல நிறைய சோல்ஜர்ஸ் உடைய பாடியை பார்த்தேன். அவங்க எல்லாருமே நமக்காக சாக்ரிஃபைஸ் பண்ணிட்டு இருக்காங்க ஃப்ரண்ட் லைன்ல. அது மட்டும் இல்லாம என்னுடைய ஃபேமிலியை நான் ப்ரொடெக்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்ல இதை கேட்டு அவரும் நல்லது, அப்பனா நீ வாரியர் செலக்ஷனை பாஸ் பண்ணணும், அப்பதான் என்னுடைய டீம்ல ஜாயின் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு மனசுக்குள்ள இவன் ஸ்ட்ரென்த்தா மட்டும் இல்ல அவனோட ஃபேமிலிக்காக அவன் உயிரையே சாக்ரிஃபைஸ் பண்ண ரெடியா இருக்கான். உடனே ஹீரோ வந்துட்டு அந்த ட்ரையல்ல நான் பார்ட்டிசிபேட் பண்றதுக்கு என்னுடைய விட்டாலிட்டி மினிமம் 3 இருக்கணும். உடனே அவரும் அங்க ஒரு சர்டிபிகேட் வச்சுட்டு நீ இப்போ குவாலிஃபை ஆயிட்ட, இன்னும் ஒரு மாசத்துல அந்த செலக்ஷன் ஸ்டார்ட் ஆயிடும், நல்லா ப்ரிப்பேர் பண்ணுன்னு சொல்லிட்டு அந்த இடத்துல இருந்து கிளம்பிட்டுறாரு. உடனே நம்ம ஹீரோ வந்துட்டு அதை பார்த்து ரொம்பவே சந்தோஷப்படுறான். நான் மட்டும் வாரியர் ஆயிட்டேன்னா என்னுடைய சிஸ்டர் மெடிக்கல் ரிசோர்ஸ்க்கு நான் கவலைப்படணும்னு அவசியமே இல்லை. அடுத்த நிமிஷமே நம்ம ஹீரோக்கு எதிர்க்க அந்த சிஸ்டம் பாப்பா ஆகுது. நேத்து கில் பண்ண அந்த பீஸ் கிட்ட இருந்து ஒரு எபிலிட்டியை சூஸ் பண்ணுங்கன்னு வருது. ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் வந்துட்டு அந்த பீஸ் கிட்ட இருந்து ஸ்கேல் ஆர்மர் கிடைக்கும். இதை டிஃபென்ஸ்க்காக யூஸ் பண்ணலாம். ஆனா நம்ம ஹீரோவை பொறுத்த வரைக்கும் இது யூஸ்லெஸ் தான். நம்ம ஹீரோடைய கிளாஸ் வந்துட்டு அந்த ஆர்மரை ஈஸியா கிழிச்சிருக்கும். செகண்ட் ஆப்ஷன் வந்துட்டு கிளா என்ஹான்ஸ்மெண்ட். இதன் மூலியமா அந்த அட்டாக் உடைய பவர் இன்க்ரீஸ் ஆகும். தேர்ட் ஆப்ஷன் வந்துட்டு அதுங்க கிட்ட இருந்த அந்த ஸ்டெல்த் மோட். உடனே அவன் வந்துட்டு நினைச்சு பாக்குறான் அந்த லாஸ்டா வந்த பீஸ்ட என்னால டிடெக்ட் பண்ணவே முடியல, ஏன்னா அது எலைட் லெவல்ல இருந்துச்சு. சோ இதுதான் கரெக்டா இருக்கும்னு சொல்லிட்டு அந்த ஆப்ஷனை சூஸ் பண்றான். இதோட இந்த சாப்டர் இங்க முடியுது. இந்த கதையோட ஆரம்பத்திலேயே நம்ம ஹீரோக்கு கிடைச்ச அந்த ஸ்டெல்த் மோடுடைய டியூரேஷன் வந்துட்டு அவனுடைய ஸ்டாமினாவை பொறுத்துதான் இருக்கு. உடனே ஹீரோ வந்துட்டு அந்த ஸ்டெல்த் மோட பயன்படுத்தி அவனோட கைய வந்துட்டு மறைய வைக்கிறான். ஆனா அது அந்த அளவுக்கு பெர்ஃபெக்டா இல்ல, இன்னும் எனக்கு பிராக்டிஸ் தேவைப்படுதுன்னு சொல்லிட்டு அவனுடைய சிஸ்டத்தை பாக்குறான். அதுல இப்ப நம்ம ஹீரோ வந்துட்டு கரண்டா மிலிட்டரி மார்ஷியல் ஆர்ட்ஸ் லெவல் 2ல இருக்கான். இப்போதைக்கு அவனுடைய பிசிக்கல் ஸ்டாமினா 20% இருக்கு. அது மட்டும் இல்லாம ஆப்போனன்ட்டுடைய வீக் ஸ்பாட்டை இவனால டிடெக்ட் பண்ண முடியும். அதோட சேர்த்து எனிமே அட்டாக் பண்ண வரும்போது அந்த டைரக்ஷனை ப்ரிடிக்ட் பண்ணி அதை வந்துட்டு டாச் பண்ண முடியும். உடனே இதை பார்த்த ஹீரோ வந்துட்டு என்னால இப்போ சோல் அப்சர்வ் பண்ண முடியாது, என்னோட கரண்ட் ஸ்கில்ல ட்ரெயின் பண்ணி அது மேக்ஸிமம் லிமிட்டுக்கு கொண்டு போகணும். அது மட்டும் இல்லாம இப்ப என்கிட்ட இன்னொரு ட்ரங்க் கார்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த நிமிஷமே ஒரு காட்டுக்குள்ள போறான். அங்க அந்த கேமோஃபிளாக்ங்கிற ஸ்கில்ல பிராக்டிஸ் பண்றான். கொஞ்சம் கொஞ்சமா அவனுடைய பாடியை இன்விசிபிள் ஆக்குறான். ஒரு கட்டத்துல அவனோட மொத்த பாடியுமே இன்விசிபிள் ஆக்கிடான். யாங், நான் ரெடி ஆயிட்டேன், உண்மையான ட்ரஷ் யாருன்னு ஸ்டேஜ்ல உனக்கு நான் ப்ரூஃப் பண்றேன் அப்படின்னு சொல்ல அவங்க எக்ஸ்பெக்ட் பண்ற அந்த நாளும் வந்துச்சு. அங்க இருக்க நிறைய பேர் வந்துட்டு ஃபர்ஸ்ட் டைமா இந்த பப்ளிக் மேட்சா பார்க்க போறான். அந்த லிங்க் கண்டிப்பா தோத்துருவோம். வெறும் 0.62 விட்டாலிட்டி பவர் வச்சுட்டு இந்த ஸ்கூலுடைய டாப் பெர்ஃபார்மர் யாங்க டிஃபீட் பண்ணிக்கலாம்னு நினைக்கிறான் போல. உடனே ஜின் வந்துட்டு நான் பாஸ்ட் 2 days அவனை பார்க்கவே இல்லை, அவனுக்கு என்னாச்சுன்னு தெரியலன்னு பயப்பட உடனே லியோ வந்துட்டு பிரதர் யாங், நீங்க சொன்ன மாதிரியே நிறைய ட்ராப்ப ஸ்டேஜ்ல ப்ரிப்பேர் பண்ணிட்டேன், நான் கண்டிப்பா சொல்றேன் அவன் இன்னைக்கு வீட்டுக்கு திரும்ப போக மாட்டான். இதை கேட்டு யாங் வந்துட்டு மாசா ஸ்டேஜ் ஏற என்ன அந்த ட்ராஷ் இன்னும் பார்க்க முடியல, ஒரு வேலை பயந்து ட்ராப் அவுட் பண்ணிட்டு ஓடிட்டானோ. உடனே டீச்சர் வந்துட்டு பாவம் அவன் ஸ்கூல்ல விட்டு போக தான் போறான் அப்படின்னு நினைக்கும் போது அந்த இடத்துக்கு நம்ம ஹீரோ வந்துட்டு மாசா என்ட்ரி கொடுக்குறான். ஸ்டேஜ் ஏறதுக்கு முன்னாடியே ஒரு விஷயத்த நோட் பண்றான். அந்த எட்ஜில இருக்க ஃப்ளோர் போர்ட் அதோட கலர் இன்னமும் சரிப்படல, ஏதோ தப்பா இருக்குன்னு நினைக்க எதிர்க்க இருந்த யாங்கும் ஒரு வழியா வந்துட்டு போலாம், எங்க பயந்து ஓடிட்டியோன்னு நினைச்சேன். பதிலுக்கு நம்ம ஹீரோவும் நீ பிராக்டிஸ் பண்ணிட்டியா, எப்படி நீல் டவுன் போட்டு அப்பாலஜிஸ் கேட்கணும்னு. இதை கேட்டு அவனும் உனக்கு எவ்வளவு தைரியம் இருக்குன்னு அவன் அட்டாக் பண்ண போக நம்ம ஹீரோவால தான் ஆப்போனன்டோடைய அட்டாக்க ப்ரிடிக்ட் பண்ண முடியுமே, ரொம்ப ஈஸியாவே அதை டாச் பண்றான். இதை பார்த்து அந்த யாங் வந்துட்டு இன்னும் எவ்வளவு நேரத்துக்கு நீ டாச் பண்றன்னு நானும் பாக்குறேன். வெளியில இருக்க லியோவும் அவனை என்கரேஜ் பண்ணிட்டு இருக்கான். உடனே யாங்கும் கண்டினியூஸா அவன் மேல ஸ்ட்ரைக் பண்ண ஹீரோ வந்துட்டு தெரியாம அந்த ஃப்ளோருடைய எட்ஜில காலை வச்சிடறான். அது அவனுடைய காலை ஸ்லிப் பண்ணி விட இதுதான் சான்ஸ்ன்னு சொல்லிட்டு ஜம்ப் பண்ணி ஒரு பஞ்ச அவனை நோக்கி லான்ச் பண்றான். அந்த பஞ்ச வாங்கின நம்ம ஹீரோவும் ஸ்மைல் பண்றான். என்னன்னு பாத்தீங்கன்னா அந்த அட்டாக் வந்துட்டு நம்ம ஹீரோவோட உடம்புக்குள்ள புகுந்து வெளியில வருது. ஆக்சுவலா இது வந்துட்டு அந்த கேமோஃபிளாகுடைய இன்னொரு ஸ்கில்னு நினைக்கிறேன். இதை பார்த்த மத்தவங்களும் இது என்ன மாதிரியான எபிலிட்டி அப்படின்னு ஷாக் ஆக உடனே ஜின் வந்துட்டு லின் கிட்ட நிறைய ட்ரம்ப் கார்டு இருக்கு போல அப்படின்னு ஸ்மைல் பண்றான். இதை பார்த்து யாங் வந்துட்டு கோவப்பட்டேன், இந்த சீப்பான ட்ரிக்கை வச்சு என்னை வின் பண்ணிக்கலாம்னு நினைக்கிறியான்னு கேட்க அடுத்த நிமிஷமே யாங்குடைய முதுகுல இன்னொரு அட்டாக் விழுது. பதிலுக்கு அவன் வந்துட்டு நான்
இன்னைக்கு உன்னை கொல்லாம விட மாட்டேன்னு சொல்லிட்டேன். லியோ கிட்ட சிக்னல் காட்டுறான். அடுத்த நிமிஷமே அந்த ஸ்டேஜ் சுத்தி நெருப்பு வருது. இப்ப எப்படி நீ எஸ்கேப் ஆகுறேன்னு நான் பாக்குறேன் அப்படின்னு சொல்ல, இத பார்த்த டீச்சர் வந்துட்டேன், இந்த மேட்ச உடனே ஸ்டாப் பண்ணுங்க, இது ரூல்ஸ்க்கு அகைன்ஸ்ட் ஆனதுன்னு சொல்ல, பதிலுக்கு அவனும் தெனாவிட்டான், இங்க நான் தான் ரூலே, நான் சொல்றதுதான் சட்டம். அப்படிங்கிறப்போ ஹீரோ அங்க ஓடுறத பார்த்துட்டு உன்னை நான் கண்டுபிடிச்சிட்டேன் அப்படின்னு சொல்ல, இங்க இந்த சாப்டர் முடியுது. இந்த சாப்டரோட ஆரம்பத்திலேயே ஆக்சுவலா அவன் நம்ம ஹீரோ கிட்ட டிஃபீட் ஆயிடுறான். இதுக்கெல்லாம் வாய்ப்பே இல்ல, நான் எப்படி உன்ன மாதிரி ஒரு ட்ராஷ் கிட்ட தோத்தேன். அப்பதான் நம்ம ஹீரோவை காட்டுறாங்க, அவன் கிட்ட இருக்க கிளாஸ் யூட்டிலைஸ் பண்ணி ஜெயிச்சிருக்கான். இதே நேரத்துல அவனும் மயங்கி கீழே விழுந்துட. இத பார்த்து எல்லா ஸ்டூடெண்ட்ஸும் லின் ஜெயிச்சிட்டான்னு சொல்லிட்டு சந்தோஷப்பட, இத பார்த்து லியோ வந்துட்டேன் யாங் தோத்துட்டானா அப்படின்னு ஷாக் ஆகுறான். ஆக்சுவலா யாங்கோடைய ஃபாதர் தான் இந்த அகாடமியோட டைரக்டர். இத பார்த்துட்டு இருந்த அவரும் எல்லாரும் ட்ராஷ்னு சொல்றவங்க கிட்ட என் பையன் தோத்துறானோ. உடனே பக்கத்துல இருக்க டீன் வந்துட்டு, ஆக்சுவலா இது என்னுடைய ரெஸ்பான்சிபிலிட்டி தான், நான் தான் அந்த பையனை மானிட்டர் பண்ணாம விட்டுட்டேன். அவன் யூஸ் பண்ண அந்த மெத்தட் வந்துட்டு நம்மளுடைய ஸ்கூல்ல சொல்லி கொடுத்தது இல்ல. அது மட்டும் இல்லாம ஏதோ பிசிக்கல் டிரான்ஸ்ஃபர்மேஷன் நடந்திருக்கு. அவன் எந்த மெத்தடை யூஸ் பண்ணான்னு எனக்கு தெரியல. ஆனா நெக்ஸ்ட் வீக் வந்துட்டு பிசிக்கல் அசஸ்மெண்ட் இருக்கு, அது எல்லாத்தையுமே ரிசர்ச் பண்ணிட்டு உங்களுக்கு ப்ராப்பரான எக்ஸ்பிளனேஷனா நான் கொடுக்குறேன். பதிலுக்கு அந்த டைரக்டரும் இன்கேஸ் அவன் ஸ்கூலுடைய ரூல்ஸ் பிரேக் பண்ணியிருந்தானா அதுக்கான பிரைஸ் அவன் பே பண்ணி ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு மனசுக்குள்ள, நீ பெரிய தப்பு பண்ணிட்ட, என் பையன் கூட பிரச்சனை பண்ணிருக்க கூடாது. இதே நேரத்துல கேப்டன் சென் வந்துட்டு, உனக்கு கிரிமிட்டோரிங்ல ஒரு பார்ட் டைம் ஜாப் பார்த்திருக்கேன், அந்த இடத்துல ஹையர் பீஸ்டுடைய பாடியை ஹேண்டில் பண்றாங்க. இதை கேட்ட ஹீரோ வந்துட்டு, அப்ப கண்டிப்பா ஹையர் பேக்கேஜ் கொடுப்பாங்க. அது மட்டும் இல்லாம என்னால நிறைய சொல்ல அப்சர்வ் பண்ண முடியும். இன்னும் ஷிஃப்ட்டுக்கு போக டைம் இருக்கிறதுனால ஃபர்ஸ்ட் ஹாஸ்பிட்டலுக்கு அவனுடைய சிஸ்டரை பார்க்க போறான். அங்க இருக்க மெடிக்கல் பார்ட்ல அவங்கள பார்த்துட்டு அவனோட சின்ன வயசுல என்ன நடந்துச்சுங்கிறத யோசிச்சு பாக்குறான். இவனோட விட்டாலிட்டி பவர் கம்மியா இருந்ததுனால எல்லாருமே அவனை கிண்டல் பண்ணிருப்பாங்க. என்னுடைய அப்பா சொன்னாரு, உனக்கெல்லாம் ஃபியூச்சரே இருக்காதாமே அப்படிங்கிறப்போ அந்த இடத்துக்கு வந்து அவனுடைய சிஸ்டரும் என்னோட பிரதரை புள்ளி பண்றீங்களான்னு எல்லாரையும் ஓட விட்டுருப்பான். உடனே அவன் தம்பி கிட்ட ஒரு லாலிபாப் கொடுத்துட்டு, அவங்க சொல்றதெல்லாம் கண்டுக்காத, நீ எப்பவுமே பெஸ்ட் தான் சொல்லியிருப்பான். உடனே ஹீரோவும் கரண்ட்ல அந்த மெடிக்கல் கார்டு மேல கைய வச்சுட்டு, நீ எப்பவுமே நான் ப்ரொடெக்ட் பண்ணிருக்கேன், இது எனக்கான டைம், உன்னை கண்டிப்பா நான் கியூர் பண்ணுவேன். இதே நேரத்துல அந்த இடத்துக்கு வந்த டாக்டரும், லிங் உன் கூட கொஞ்சம் பேசணும், உனக்கு நல்லாவே தெரியும் உன்னுடைய சிஸ்டர் இந்த நிலைமைக்கு வந்த காரணம் பொல்யூட்டான ஃபுட்டை அவ இன்டேக் பண்ணிருக்கான். இப்போதைக்கு அவளுக்கு தேவைப்படுற நியூட்ரிஷனை இந்த மெடிக்கல் பார்ட் தான் உன் சிஸ்டருக்கு கொடுத்துட்டு இருக்கு. ஆனா இப்போ வந்துட்டு அந்த பொல்யூஷன் டிராஸ்டிக்கா இன்க்ரீஸ் ஆயிட்டு உன்னோட சிஸ்டர் இன்டர்னல் ஆர்கன்ஸை அஃபெக்ட் பண்ணிருக்க. இதை வச்சு பார்க்கும்போது இன்னும் 6 months தான் உயிரோட இருப்பான். இதை கேட்ட லின் வந்துட்டு, இந்த மெடிக்கேஷனை வச்சு இவ்வளவு நாள் கண்ட்ரோல்ல தானே இருந்துச்சு, சடனா எப்படி சேஞ்ச் ஆச்சுன்னு கேட்க, நாங்க செக் பண்ணி பார்த்த வரைக்கும் அவளுடைய டாலரன்ஸ் லெவல் கம்மி ஆயிடுச்சு, அதுதான் இதுக்கு மெயின் ரீசன். பதிலுக்கு அவனும், இதுக்கு வேற ஏதாச்சும் வழி இருக்கான்னு கேட்க, இப்போதைக்கு ஒரே ஒரு வழிதான் இருக்கு, ஆனா அது நடக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை. உடனே அவன் வந்துட்டு, நீங்க சொல்லுங்க டாக்டர், எதுவா இருந்தாலும் நான் பண்றேன். பதிலுக்கு அவர் வந்துட்டு, சன்ஸ்டோன் சொல்லிட்டு ஒரு விஷயம் இருக்கு, அது உன் சிஸ்டரோட பாடியில இருக்க பொல்யூஷனை சப்ரஸ் பண்ணிடும். ஆனா அது வந்துட்டு நம்ம கண்ட்ரியுடைய நேஷனல் ட்ரெஷர், அவ்வளவு ஈஸியா கிடைக்காது. என்னதான் உன்னுடைய சிஸ்டர் இந்த நாட்டுக்காக நிறைய விஷயம் பண்ணியிருந்தாலும் இந்த கவர்மெண்ட் அவளுக்கு அந்த ஸ்டோனை கொடுக்காது. அவ கோமால இவ்வளவு சீரியஸா இருக்கிறது தெரிஞ்சும் அவங்க அந்த ஸ்டோனை கொடுக்க மாட்டாங்கன்னா அதுக்கு பின்னாடி எந்த ரீசன் இருந்தாலும் சரி, நான் என்னுடைய சிஸ்டரை கிவ் அப் பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு டைரக்டா அந்த கிரிமட்டோரியம் போறான். அப்போ அவனுடைய மனசுக்குள்ள, கவர்மெண்ட் எனக்கு அந்த சன்ஸ்டோன் கொடுத்தீங்கன்னா என்ன, என்னால முடிஞ்ச அளவுக்கு ஸ்ட்ராங் ஆயிட்டு ஒரு வாரியரா மாற போறேன் அப்படின்னு சொல்லிட்டு எதிர்க்க பார்த்தா அங்க பீஸ்டுடைய பாடி இல்ல, அதுக்கு பதிலா வாரியர்ஸ் உடைய பாடி தான் இருக்கு. உடனே அவங்களை அப்சர்வ் பண்ணலாம்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ கிட்ட போக அவனுக்கு பின்னாடி இருந்த ஒரு வாரியர் எழுந்துக்கிறான். ஆக்சுவலா அவன் வந்துட்டு கரெக்ட் ஆயிட்டான். அவன் நம்ம ஹீரோவை அட்டாக் பண்ண வர இங்கே இந்த சாப்டர் முடியுது. இந்த சாப்டரோட ஆரம்பத்திலேயே நம்ம ஹீரோ அதை டாச் பண்ணாலும் அவன் ரொம்ப ஆக்ரோஷமா நம்ம ஹீரோவை அட்டாக் பண்ண ரெடி ஆகுறான். ஃப்ரண்ட் லைன்ல இருந்த ஒரு வாரியர் கரெக்டா இருக்கான். அவன் மனசுக்குள்ள ஓடிட்டு இருக்கிறது ஒரே விஷயம் தான், நம்ம நாட்டுக்காக தனியே தியாகம் பண்ண ஒரு வாரியர். அவனோட கடைசி மூச்சு வரைக்கும் ஃப்ரண்ட் லைன்லயே இருந்திருக்கான். அவனோட பஞ்சை பிளாக் பண்ணிட்டு அவன் சுத்தமா கான்சியஸ்ல இல்ல, வெறும் மசில் மெமரியை வச்சு என் கூட சண்டை போடுறான். அப்ப அவன் ட்ரைனிங் எடுத்த மாதிரி சண்டை போடுறான்னா அவனுடைய நெக்ஸ்ட் மூவ் வந்துட்டு ரைட் ஸ்ட்ரெயிட் பஞ்சா தான் இருக்கும். உடனே நம்ம ஹீரோ வந்துட்டு அதை டாச் பண்ணி ஒரு கிக்க லான்ச் பண்றான். அந்த நேரத்துல அவன் அன்ஸ்டேபிள் ஆகும்போது அவனோட பின்மண்டையிலேயே ஒரு அட்டாக்க லான்ச் பண்றான். அந்த பவரோட எஃபெக்ட்ல அவன் கீழே விழுந்துடுறான். ஆனா அடுத்த நிமிஷமே பிரம்மாண்டமா எழுந்து நிக்கிறான். அவன் மேல வந்துட்டு ஒரு விதமான பிளார் எரியுது. இதை பார்த்த ஹீரோவும் பின்னாடி போயிட்டு அவனை நல்லா நோட் பண்ணும்போதுதான் அவன் ஃபுல்லாவே ஒரு மான்ஸ்டரா மாறிட்டான்னு தெரியுது. அடுத்த நிமிஷமே நம்ம ஹீரோவை நோக்கி ஒரு அட்டாக் லான்ச் பண்ணான். இதை பார்த்து அவனும் அவனோட ஸ்பீடும் ஸ்ட்ரென்த்தும் முன்னை விட இப்ப ரொம்ப அதிகமா இருக்கு. நம்ம ஹீரோவும் அவனுடைய அட்டாக் எல்லாத்தையும் டாச் பண்ணிட்டு அவன் செஸ்ட நோக்கி ஒரு பஞ்சை லான்ச் பண்ணான். அந்த இடத்துல ஒரு வாய் மாதிரியான விஷயம் ஓப்பன் ஆக நம்ம ஹீரோவும் அப்படியே அவன் கிட்ட இருந்து எஸ்கேப் ஆக பின்னாடி வந்த அந்த மான்ஸ்டரும் ஒரே பஞ்ச் சரியா அடி வாங்கிட்டு எழுந்த நம்ம ஹீரோவும் அவனுடைய அப்பியரன்ஸ் மட்டும் சேஞ்ச் ஆகல, அவனுடைய
பேட்டர்னும் மான்ஸ்டர் மாதிரி மாறி இருக்க. எனக்கு நல்லாவே தெரியும் வாரியர்ஸ் எப்படி இருப்பாங்கன்னு. அவங்க உயிர் போற தருணத்திலையும் நாட்டை விட்டு கொடுக்க மாட்டாங்க. அதனாலதான் இவ்வளவு நேரம் என்னோட ஃபுல் ஸ்ட்ரென்த்தை காட்டாம இருந்தேன். ஆனா இப்ப இவன் முழுசா மான்ஸ்டரா மாறிட்டான். இதுக்கப்புறம் இவனை சும்மா விடக்கூடாதுன்னு சொல்லிட்டு ஆப்போனன்டோடைய வீக் பாயிண்ட சர்ச் பண்றான். அது அவனுடைய ஹார்ட்னு தெரிஞ்ச அடுத்த நிமிஷமே அவனுடைய கிளாஸ கொண்டு வந்து அந்த மான்ஸ்டரோட ஹார்ட்லயே அதை இறக்குறான். என்ன மன்னிச்சிருங்க சார், ரெஸ்ட் இன் பீஸ்ன்னு சொன்னா உடனே சிஸ்டம்லயும் அந்த மார்ஷியல் ஆர்ட்ஸ் லெவல் 3 மாறுது. உடனே அவரை பார்த்துட்டு, உங்களுக்கு மட்டும் ஹியூமன் கான்சியஸ் இருந்துச்சுன்னா நான்லாம் உங்களுக்கு ஒரு மேட்சே கிடையாது அப்படின்னு சொல்ல அடுத்த நிமிஷமே அந்த மான்ஸ்டர் உடம்புல இருந்து கரப்ஷன் வெளியாகுது. இதை நோட்டீஸ் பண்ண ஹீரோவும் அந்த இடத்துல இருந்து தப்பிக்க ட்ரை பண்ண அவனால அதை ஓபன் பண்ண முடியல. ஏன்னா அந்த டோர் வந்துட்டு 2 சைட்ல இருந்து பட்டனை பிரஸ் பண்ணாதான் ஓபன் ஆகும். உடனே ஹீரோ வந்துட்டு, இன்னும் கொஞ்ச நேரம் நான் இங்க இருந்தேன்னா நானும் கரப்ட் ஆகி ஒரு மான்ஸ்டரா மாறிடுவேன் அப்படின்னு நினைக்க இங்கே இந்த சாப்டர் முடியுது. இந்த சாப்டரோட ஆரம்பத்திலேயே அந்த கரப்ஷன் நம்ம ஹீரோவை சுத்தி வளைக்க உடனே அவன் கண்ணை மூடிட்டு, இல்ல நான் கரெக்ட் ஆக கூடாதுன்னு நினைக்க அடுத்த நிமிஷமே அந்த கரப்ஷன் எல்லாம் அங்க இருக்க ஒரு பாடி கிட்ட போகுது. இத பார்த்த ஹீரோ வந்துட்டு, போச்சு அவனை இப்ப மான்ஸ்டரா மாற போறான்னு நினைக்க. ஆனா எந்த ஒரு மூவ்மெண்ட்டும் இல்லங்கிறதுனால அந்த டெட் பாடி கிட்ட போய் பாக்குறான். உடனே அவன் கழுத்துல இருக்க செயின் பிரகாசிக்குது. அப்பதான் நம்ம ஹீரோக்கு டாக்டர் சொன்னது ஞாபகத்துக்கு வருது. உன்னோட சிஸ்டரை காப்பாத்துறதுக்கு ஒரே வழி அது சன்ஸ்டோன் தான். அது கரப்ஷனை சர்ப்ரஸ் பண்ணும். உன்னோட சிஸ்டர் சுச்சுவேஷனை இன்னும் ஒஸ்ட் ஆகாம பாத்துக்கும். அது நேஷனல் ட்ரெஷர்ங்கிறதுனால கவர்மெண்ட் அதை கொடுக்க மாட்டாங்க. உடனே ஹீரோவும் அந்த கிறிஸ்டலை பார்த்துட்டு, இதுதான் அந்த சன்ஸ்டோனா, அப்ப என்னுடைய சிஸ்டர் லைஃப இதை வச்சு காப்பாற்ற முடியும். உடனே அந்த பாடிக்கு நன்றியை சொல்லிட்டு அவருக்கு செய்ய வேண்டியதை நல்லபடியா செஞ்சு முடிக்கிறான். அடுத்த நிமிஷமே அவருடைய மெமரிஸ் இவனுக்கு வருது. ஆக்சுவலா இவருடைய பேர் தான் யாங் ஜுன்லாங். அவருக்கு மெடிக்கல் யூனிவர்சிட்டியில சீட் கிடைச்சிருக்கும். இவரோட ரொம்ப நாள் கனவே மார்க்கெட்ல இருக்க போர்ஷன் ரொம்ப வீக்கா இருந்திருக்கும். அதை எப்படியாச்சும் டெவலப் பண்ணி சோல்ஜர்ஸ்க்கு எஃபெக்டான ஒரு போர்ஷனை ரெடி பண்ணி தரணும்னு சொல்லிட்டு ட்ரை பண்ணியிருப்பாரு. அந்த இடத்துடைய டீன் வந்துட்டு, நீதான் என்னுடைய ஃபைனல் டிசிபிள். உன்னோட டேலண்ட்டுக்கு கண்டிப்பா ஒரு நாள் இந்த டீன் பொசிஷன் உனக்கு கிடைக்கும். அந்த யாங் வந்துட்டு எஸ் மாஸ்டர்னு சொல்லிட்டு அன்னைக்கு நைட்டே அங்க இருந்து எஸ்கேப் ஆயிருப்பான். ஏன்னா அவருடைய மோட்டிவ் டீன் ஆகுறது இல்ல, ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருக்க ஃப்ரண்ட் லைன் சோல்ஜர்ஸ்க்கு எஃபெக்டிவான மெடிசனை டெவலப் பண்ணி கொடுக்கணும். இதே நேரத்துல ஃப்ரண்ட் லைன்ல அடிப்பட்ட சோல்ஜர்ஸ் வந்துட்டு, டாக்டர் யாங், நம்மள அந்த ஏலியன் பீஸ்ட் வந்துட்டு சுத்தி வளைச்சிருச்சுங்க, ஏதாச்சும் மெடிசன் உங்ககிட்ட இருக்கா, அதுங்களை எதிர்த்து போராடுற அளவுக்கு. பதிலுக்கு அவர் வந்துட்டு, என்கிட்ட ஒரு நியூ போர்ஷன் இருக்கு, அதோட பேர் வந்துட்டு விகில். நீங்க எந்த கண்டிஷன்ல இருந்தாலும் உங்களோட பெர்ஃபார்மன்ஸை பீக் லெவலுக்கு கொண்டு போகும். ஆனா இதுக்கு சைடு எஃபெக்ட் இருக்கு, அடுத்த 10 நிமிஷத்துல நீங்க செத்துருவீங்க. இதை கேட்ட அந்த சோல்ஜர்ஸும், நாங்க எக்ஸியாவை சேர்ந்தவங்க, சாவை பார்த்து நாங்க பயப்பட மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த விகில் போர்ஷனை குடிக்க ஆரம்பிக்கிறாங்க. அடுத்த நிமிஷமே அந்த மான்ஸ்டர்ஸ் எதிர்த்து சண்டை போட ஆரம்பிக்கிறாங்க. இது எல்லாத்தையுமே டாக்டர் யாங் நோட் பண்ண ஆரம்பிக்கிறாரு. இவங்களோட ரியாக்ஷனை வச்சு பார்க்கும்போது அந்த போர்ஷன் நல்லாவே வேலை செய்யுது. இதோட சைடு எஃபெக்ட ஆப்டிமைஸ் பண்ண முடியும்னு நினைக்கிறேன். அப்படிங்கிறப்போ அவரையும் ஒரு பீஸ்ட் அட்டாக் பண்ணிடுது. அப்ப லாஸ்டா அவர் சொன்ன ஒரு வார்த்தை, லைஃப் சக்கபஸ். அடுத்த நிமிஷமே அந்த ஹீரோ முன்னாடி ஸ்கிரீன் டிஸ்பிளே ஆகுது. இந்த ஹோஸ்ட் கிட்ட இருந்து எந்த எபிலிட்டிய கல்டிவேட் பண்ண போறீங்கன்னு கேட்க உடனே நம்ம ஹீரோ வந்துட்டு போர்ஷன் மாஸ்டரை தான் சூஸ் பண்றோம். ஆக்சுவலா நம்ம ஹீரோ இதை சூஸ் பண்ணதன் மூலியமா போர்ஷன் மாஸ்டர் எக்ஸ்பர்ட் லெவல்ல அப்ளைன் பண்ணிருக்கான். இதன் மூலியமா அவனுக்கு அந்த நாலேஜை கொடுக்குது. அது மட்டும் இல்லாம ரைசிங் டிராகன், விகில், அதுக்கப்புறம் லைஃப் சாக்கபஸ், இந்த 3 ரெசிப்டியும் நம்ம ஹீரோக்கு டிரான்ஸ்பர் பண்ணுது. எனக்கு இப்ப அந்த சன்ஸ்டோனும் கிடைச்சிருச்சு, போர்ஷனை கிரியேட் பண்ற நாலேஜும் கிடைச்சிருக்கு. இது ரெண்டுத்தையும் வச்சு என்னுடைய சிஸ்டர் லைஃபை சேவ் பண்ண முடியும். அடுத்த நிமிஷமே அந்த ஹாஸ்பிட்டலுக்கு தான் போறோம். அவனுடைய சிஸ்டர் கரப்ஷன் லெவல் 75 ரீச் பண்ணிடுச்சு. இதை பார்த்த ஹீரோ வந்துட்டு, இதுக்கு மேல என்னால டைம் வேஸ்ட் பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டு அந்த சன்ஸ்டோனை அவனோட சிஸ்டர் கழுத்துல மாட்டிடுறான். ஆனா அப்பவுமே அந்த கரப்ஷன் லெவல் 75% தான் இருக்கு. இதை பார்த்து அவனும், ஒண்ணு அந்த ஸ்டோன் வேலை செய்யாம இருக்கணும், இல்லைன்னா அதோடைய சப்ரஸிங் ப்ராசஸ் ஸ்லோவா நடக்கும்னு நினைக்கிறேன். ஆனா அது வரைக்கும் என்னால சும்மா இருக்க முடியாது. அந்த லைஃப் ஆஃப் சக்கபஸ கிரியேட் பண்றதுக்கான வழியை நான் கண்டுபிடிக்கணும். இதோட இந்த சாப்டர் இங்க முடியுது. இந்த சாப்டரோட ஆரம்பத்திலேயே நம்ம ஹீரோ வந்துட்டு ஒரு போர்ஷனை கிரியேட் பண்றதுக்காக இன்கிரீடியன்ட்டை தேடி ஒரு இடத்துக்கு வந்திருக்கான். ஆக்சுவலா அவன் தேடி வந்தது ஒரு செடி. அதை எடுக்க போகும்போது அவனுக்கு ஏதோ தப்பா தோணுது. அடுத்த நிமிஷமே அந்த இடத்துல இருந்து ஃபிளிப் பண்ணி பின்னாடி போக ஆக்சுவலா அந்த இடத்துல ஒரு ஜெயின் ஸ்னேக் வந்துட்டு நம்ம ஹீரோவை பார்த்து ஆக்ரோஷமா கர்ச்சிக்குது. உடனே நம்ம ஹீரோவும் அந்த செடியை ஜம்ப் பண்ணி கையில் எடுக்க அந்த ஸ்னேக் அவனை அட்டாக் பண்ணிடுது. ஆனா அந்த இடத்துல நம்ம ஹீரோ இல்ல. அதுவும் நம்ம ஹீரோவை சுத்தி முத்தி தேட அங்க இருக்க ஒரு பெரிய பாறைக்கு பின்னாடி தான் நம்ம ஹீரோ ஒளிஞ்சிட்டு இருக்கான். உடனே அவன் மனசுக்குள்ள அந்த ஜெயின் ஸ்னேக்குடைய ரியாக்ஷன் நான் ப்ரெடிக்ட் பண்ணதை விட ரொம்ப ஸ்லோவா இருக்கு. ஒரு கட்டத்துல எக்ஸாக்டா நம்ம ஹீரோக்கு மேல அந்த ஜெயின் ஸ்னேக் வர கொஞ்ச நேரத்திலேயே அந்த இடத்துல இருந்து அது கிளம்பிடுது. உடனே ஹீரோ வந்துட்டு இந்த இடத்துல இருந்து சீக்கிரம் கிளம்பணும்னு நினைக்க அடுத்த நிமிஷமே அவனுக்கு எதிர்க்க இருக்க பாறை சுக்குநூறா உடையுது. ஆக்சுவலா அது எப்படி கண்டுபிடிச்சிருக்குன்னா நம்ம ஹீரோவுடைய பாடி டெம்பரேச்சரை வச்சு. உடனே ஹீரோ வந்துட்டு,
இந்த மாதிரியான ஒரு இடத்துல பிளைண்டா ஓடுறது என் உயிருக்கே ஆபத்து அப்படின்னு சொல்லிட்டு அதோட அட்டாக்க டாச் பண்ணிட்டு ஆப்போசிட் டைரக்ஷன்ல ஓட ஆரம்பிக்கிறான். ஏன்னா அங்க வந்துட்டு ஒரு ஓல்டு பில்டிங் இருக்கு. வெட்ட வெளியில நம்ம ஹீரோ ஓடுனானா அவன் சாகிறதுக்கு நிறைய சான்ஸ் இருக்கு. இதுவே பில்டிங்குள்ள ஓடும்போது இவனால அந்த இடத்துக்குள்ள ஹைட் அவுட் பண்ணிக்க முடியும். டைம் கிடைக்கும் போது அதை திரும்பி அட்டாக் பண்ணவும் முடியும். நம்ம ஹீரோ எக்ஸ்பெக்ட் பண்ண மாதிரியே ஒரு கட்டத்துல அந்த பில்டிங்குள்ள நுழைய முடியாம மாட்டிக்க நம்ம ஹீரோ வந்துட்டு உனக்கு பயந்து இந்த இடத்துல ஓடி வந்த நினைச்சா உன்னை கொல்றதுக்காக வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு அவனுடைய கிளாஸ கொண்டு வந்து பில்டிங் மேல ஜம்ப் பண்ணி அதோட செதுல கீழ்ச்சி எறிய அடுத்த நிமிஷமே அது நம்ம ஹீரோவை முழுங்கிடுது. நம்ம ஹீரோ சும்மா இருப்பானா அதோட இன்டர்னல் ஆர்கன்ஸ டேமேஜ் பண்ணது மட்டும் இல்லாம அதோட பல்லையே பிரேக் பண்ணிட்டு வெளியில வரான். இந்த இடத்துலயே அந்த ஜெயின் ஸ்னேக்கும் டிஃபீட் ஆயிடுது. உடனே சிஸ்டம்லயும் நம்ம ஹீரோவுடைய ப்ரொஃபிஷியன்சி ஷார்ட் கிளாஸ் எல்லாமே ரேபிடா இன்க்ரீஸ் ஆகுது. இப்போதைக்கு அந்த கிளாஸ் லெவல் 1ல இருந்தாலும் அது லெவலப் ஆகும்போது எப்படி இருக்கும்னு நம்ம ஹீரோ ரொம்ப எக்ஸைட்மெண்ட்ல இருக்கோம். அப்படியே நம்ம ஹீரோவும் ஃபார்மசிக்கு போறோம். ஏன்னா நம்ம ஹீரோ கிட்ட ரைசிங் டிராகன் போஷனுடைய ரெசிப்ட் இருந்தாலும் அதுக்கு தேவைப்படுற மெட்டீரியலும் லேபும் இல்ல. ஹீரோ வந்துட்டு அங்க இருக்க நிறைய இடத்துக்கு போயிட்டு 1 டே ரெண்டுக்கு கேக்குறான். ஆக்சுவலா லேபும் சரி எக்யூப்மெண்ட்டும் சரி அதோட காஸ்ட் ரொம்ப அதிகமா இருக்கு. நிறைய இடத்துக்கு போய் கேட்டு பாக்குறான். ஆனா யாருமே அவனை அலோவ் பண்ணல. ஒரு வழியா நைட்டும் ஆயிட்ட நம்ம ஹீரோவும் மனசுக்குள்ள ஆக்சுவலா அந்த ஐட்டம்ஸ் வந்துட்டு 100,000s இல்ல மில்லியன்ஸ்ல இருக்கு அப்படின்னு நினைச்சிட்டு ஸ்ட்ரீட்ல நடந்து போயிட்டு இருக்க அங்க ஒரு ஷாப்பை பாக்குறான். அந்த நேம் வந்துட்டு நம்ம ஹீரோக்கு ரொம்ப ஃபெமிலியரா இருக்கு. ஆக்சுவலா அதுவும் ஒரு ஃபார்மசி தான். அங்க போயிட்டு இந்த ஒரு இடத்துலயும் ட்ரை பண்ணி பார்க்கலாம்னு சொல்லிட்டு உள்ள போறான். அங்க ஒரு சின்ன பையன் வந்துட்டு கேம் பிளே பண்ணிட்டு இருக்கான். அங்க நம்ம ஹீரோ வந்ததை கூட அவன் நோட்டீஸ் பண்ணல. இதோட இந்த சாப்டர் எங்க முடியுது. இந்த சாப்டரோட ஆரம்பத்திலேயே நம்ம ஹீரோ வந்துட்டு அவனுடைய பேக் எடுத்து வச்சுட்டு இந்த ஃபார்மசில போர்ஷனுக்குன்னு தனி ரூம் இருக்கான்னு கேட்க பதிலுக்கு அந்த பையனும் அதெல்லாம் இருக்கு எதுக்கு கேக்குறாங்கிறப்போ உடனே நம்ம ஹீரோவும் இதுல $1,000 இருக்கு அது எனக்கு ரெண்டுக்கு கொடுன்னு சொல்ல பதிலுக்கு அவனும் நீ காசு கொடுத்தா உனக்கு நான் அதை கொடுத்துருவானாங்கிறப்போ ஃபைனலா $2,000 கொடுக்குறேன் இன்ட்ரெஸ்ட் இருந்தா சொல்லு இல்லைன்னா நான் கிளம்புறான். பதிலுக்கு அவனும் அந்த மணியை வாங்கிட்டு என் பின்னாடி வாங்கன்னு சொல்ல உடனே அவன் மனசுக்குள்ள போர்ஷன் ரூம கொஞ்ச நேரத்துக்கு யூஸ் பண்ண போறான். அந்த ஃபுட்டேஜ நான் டெலீட் பண்ணிடுவேன் சோ யாருக்கும் எதுவும் தெரியாத. உடனே ஒரு கண்டிஷனை போடுறான். 2 மணி நேரம் தான் உனக்கு ரெண்ட் கொடுப்பான். கிளம்புறதுக்கு முன்னாடி எல்லாத்தையுமே கிளீன் பண்ணிட்டு எது எங்க இருந்துச்சோ அதே இடத்துல வச்சுட்டு போயிடணும். கொடுத்த டைமுக்குள்ள உன் வேலையை முடிச்சாலும் ஒரு சென்ட் கூட திரும்ப கொடுக்க மாட்டான். இங்க இருக்க எந்த பொருளும் டேமேஜ் பண்ணிடாத. அப்படி பண்ணிட்டானா அதுக்கும் நீ தான் பே பண்ணும். ஹீரோவும் எல்லாத்துக்கும் ஓகே சொல்லிட்டு நீ போய் உன்னோட போன் கேமை கண்டினியூ பண்ணுன்னு சொல்றான். உள்ள போன உடனே அவன் நோட்டீஸ் பண்றது மெடிசின் எல்லாத்தையுமே ஃபில் பண்ணி வச்சிருக்காங்க. நான் ஸ்பெண்ட் பண்ண மணிக்கு டிராகன் போஷனை என்னால இங்கேயே கிரியேட் பண்ண முடியும். உடனே அங்க இருக்க லேப் கோட்டை பார்த்துட்டு இது பிங்க் கலர்ல இருக்குன்னா அந்த பார்மசிஸ்ட் வந்துட்டு ஒரு உமனா தான் இருக்கணும். இந்த இடத்த பாத்துக்கிற அந்த பையன் வந்துட்டு யாருக்கும் தெரியாம தான் என்ன உள்ள அனுப்பியிருக்கான். இன்கேஸ் அந்த உமன் வந்துட்டாங்கன்னா அது பெரிய பிரச்சனையில போய் முடியும். சோ எவ்வளவு சீக்கிரம் முடியுமோ அவ்வளவு சீக்கிரத்துல இந்த விஷயத்த முடிச்சாகணும்னு சொல்லிட்டு அவன் கொண்டு வந்த அந்த செடியை லிக்விட் ஃபார்முக்கு மாத்துறான். இன்னும் 2 இன்கிரீடியன்டா ரெடி பண்ணி அதை இதோட ஆட் பண்ண கொஞ்ச நேரத்திலேயே அது பிளாஸ்ட் ஆயிடுது. எக்ஸ்பெரிமெண்ட் ஃபெயிலியர் ஆயிடுச்சான்னு பார்த்தா அதுதான் இல்ல. நம்ம ஹீரோ எக்ஸ்பெக்ட் பண்ண அந்த டோஸ் அவனுக்கு கிடைச்சிருச்சு. அடுத்த நிமிஷமே அதுல ஒரு சாம்பிள் எடுத்து அவன் குடிச்சு ட்ரை பண்ணி பாக்குறான் இந்த ரைசிங் டிராகனுடைய எஃபெக்ட் எப்படி இருக்குன்னு. அடுத்த நிமிஷமே அவனுக்குள்ள ஒரு பவர் இன்ஃபியூஸ் ஆகுது. இது வந்துட்டு வெறும் விட்டாலிட்டியை மட்டும் இம்ப்ரூவ் பண்ணல, நம்ம உடம்புல எக்ஸஸா இருக்க எனர்ஜியை அப்சர்வ் பண்ணி நம்ம பாடியுடைய கெப்பாசிட்டி இன்க்ரீஸ் பண்ணும். இதை பார்த்த ஹீரோ வந்துட்டு மார்க்கெட்ல இருக்கிற போர்ஷனை கம்பேர் பண்ணும்போது இந்த ரைசிங் டிராகனுடைய பொட்டன்ஷியல் 20 டைம்ஸ் அதிகமா இருக்கும். டாக்டர் யாங் இவ்வளவு கஷ்டப்பட்டதுக்கு பலனா இந்த ஃபார்முலா சக்சஸ் ஆயிடுச்சு. நான் இன்னும் அந்த அளவுக்கு ஸ்ட்ராங் ஆகலங்கிறதுனால இப்போ இந்த ஃபார்முலாவை நான் ரிலீஸ் பண்ணனா இதை பயன்படுத்தி என்ன பகடக்காய மாத்திடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த கோட்டை கழட்டும் போதுதான் நம்ம ஹீரோ அதுல இருக்க நேம பாக்குறான். அதுல வந்துட்டு ஜிங்சான்னு போட்டிருக்க. ஆக்சுவலா நம்ம ஹீரோ வந்துட்டு சோல்ஜர்ஸ் கிட்ட இருந்து சோலோ அப்சர்வ் பண்றாங்க. அப்படி அப்சர்வ் பண்ணதுல ஒன் ஆஃப் த சோல்ஜர் ஃபேமிலி தான் இது. இது தெரிஞ்ச உடனே அப்பா அவருடைய சிஸ்டர் தான் இந்த ஷாப்பை ரன் பண்றாங்க. இந்த ஷாப் அந்த அளவுக்கு ஓடலன்னு தெரிஞ்சதும் அவன் கிரியேட் பண்ணதுல ஒரு ஃபார்முலாவா அங்க வச்சுட்டு போறான். வெளியில வந்ததும் அந்த பையன் கிட்ட நான் எல்லாத்தையுமே கிளீன் பண்ணிட்டேன் நான் கிளம்புறேன்னு சொன்னா பதிலுக்கு அவனும் உங்களோட நம்பர் குத்துட்டு போங்க இன்கேஸ் ஃபியூச்சர்ல இந்த போர்ஷன் ரூம் வேணும்னா எனக்கு கான்டாக்ட் பண்ணுங்கன்னு சொல்ல நம்ம ஹீரோவும் சரின்னு சொல்லிட்டு அங்க இருந்து கிளம்பிடுறான். கொஞ்ச நேரத்திலேயே அந்த லேபுடைய ஓனர் வராங்க. என்னுடைய ஃபேமிலி ப்ராப்பர்ட்டியை நான் செல் பண்ணிட்டேன். ஆனா இப்போ வரைக்கும் என்னுடைய போர்ஷன் ரிசர்ச் வந்துட்டு ஃபெயில் ஆயிட்டு தான் இருக்கேன். இப்ப நான் என்ன பண்றதுன்னு யோசிச்சுக்கிட்டே உள்ள போக அங்க இருக்க போர்ஷனை பார்த்துட்டேன். இந்த இடியட் வந்துட்டு நான் இல்லாத நேரத்துல ஸ்ட்ரேஞ்சஸா உள்ள விட்டுறான் போல. உடனே அது பக்கத்துல ஒரு லெட்டர் இருக்கிறத நோட்டீஸ் பண்ணிட்டு ஓபன் பண்ணி பார்த்தா நியூ விட்டாலிட்டி போர்ஷன் இருக்கு. அவளும் அதை டெஸ்ட் பண்ண ஆரம்பிக்கிறான். அடுத்த 10 நிமிஷத்துல போர்ஷன் ரூம்ல இருந்து வெளியில ஓடி வரான். அங்க இருக்க பையன் கிட்ட என்னுடைய ரூம்க்கு வந்தது யாருன்னு கேட்க இதை கேட்ட அந்த பையனும் பயத்துல சத்தியமா சொல்றேன் இதுக்கப்புறம் யாரையும் அலோவ் பண்ண மாட்டேன்னு சொல்ல பதிலுக்கு அவளும் அவன் எங்க இருக்கான்னு சொல்லு நான் உடனே அவனை மீட் பண்ணும். அவனும் அந்த நம்பருக்கு
கால் பண்ணிட்டேன். அது சுவிட்ச் ஆஃப்ல இருக்குன்னு சொல்ல, நீ ட்ரை பண்ணிட்டே இரு. அவன் காலை பிக் பண்ணதுக்கு அப்புறம் என்னை உடனடியா மீட் பண்ண சொல்ல, இதை மட்டும் நீ பண்ணிட்டேன்னா உனக்கு $100 கொடுக்குறான். உடனே அவளும் மனசுக்குள்ள மார்க்கெட்ல இருக்கிறத விட 20 டைம்ஸ் பெட்டரான போர்ஷனை கிரியேட் பண்ணிருக்கான். அவனுடைய கெப்பாசிட்டி ஒரு மாஸ்டர் லெவல்ல இருக்கு. அப்படிங்கிறப்போ இங்கேயே இந்த சாப்டர் முடியுது. அடுத்தடுத்த சாப்டர் பாக்குறதுக்கு இந்த வீடியோக்கு ஒரு லைக் போட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்த சாப்டர்ல உங்களை சந்திக்கிறேன்.